Yes, welcome to the live session day 20. But நாங்க போன class வந்து கொஞ்சம் பார்க்கல, right? So we will continue from that part. Yes. Now you can see my screen, right? Can you see my screen right now? No, miss. Today is 20 lesson. Sorry. Now you can see my screen as well as my video and audio. Am I audible to you all? Yes, Your teacher. video audio okay, miss, but topic screen is off. Others, please unmute yourself. ஓகே, நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுல வந்து நாங்க சாரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பார்த்தனாங்க, இந்த ஸ்லைட் வரைக்கும் பார்த்தனாங்க, ரைட்? ஸோ நெகட்டிவ், ஹவு டு ரைட் த சென்டென்ஸ் இன் த நெகட்டிவ் ஆஃப் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதுதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல இருந்து பார்க்க போறோம். பார்த்துட்டு நாங்க டே 20க்கு மூவ் பண்ண போறோம். ஸோ ஐ haven't seen you before. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்த மாதிரி அதே விஷயம் தான். நெகட்டிவ்ல எஸ் ஒரு நாட் சேர போகுது. ஆல்சோ கொஷன்ல பி வெப் முன்னுக்கு வரப்போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் தெரியும், how to make a positive sentence in the present perfect tense. Everyone can know about it. So now we are going to refer the sentence like negative. How to change the positive sentence to negative sentence as a present perfect tense, which means I haven't seen you before. நான் உங்களை இதுக்கு முதல் சந்திச்சது இல்ல. ஸோ நெகட்டிவ்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அந்த வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். have not or has not. என்னென்னத்துக்கு have போடணும், என்னென்னத்துக்கு has போடணும்னு சொல்லி நான் நிறைய கிளாஸஸ் வந்து I already taught you, right? So have not or has not. These others, please mute yourself. Yes. So நெகட்டிவ்ல என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா have not, has not, also have, has or never. அதாவது எப்பயுமே நடக்கலைன்னு சொல்றதுக்கு நான் have not or has not யூஸ் பண்ணுவோம், அந்த சப்ஜெக்டை பொறுத்து. ஆல்சோ எப்பவுமே அந்த விஷயம் நடக்காது என்ற பட்சத்துல have never or has never நாங்க யூஸ் பண்ணுவோம். சோ அதுல நீங்க தெளிவா Excuse me, miss. எஸ். Screen ஒன்னும் விலகுங்கல, miss. Others, everyone can't see my screen, no? Yes, miss. Okay, wait, give me a second. Now? Yeah, now okay. Okay. Thank you. So, I haven't seen you before. There are some sentences I gave you. So, please refer with that. My father hasn't completed his task yet. இதுவரைக்கும் எந்த அப்பா வந்து அந்த வேலையை முடிக்கல, அந்த டாஸ்க முடிக்கல. சோ என்னென்னத்துக்கு ஹேவ் வரும், என்னத்துக்கு ஹேஸ் வரும்னு நான் சொல்லி தந்தேன். பாப்பா மிஸ்டர் துஷான். எஸ் மிஸ்டர் துஷான். எங்கெங்க நாங்க ஹேவ் யூஸ் பண்ண போறோம், எங்கெங்க நாங்க ஹேஸ் யூஸ் பண்ண போறோம்? I, you, we அதுகளுக்கெல்லாம் வந்து have யூஸ் பண்ணுவோம். ஓகே. she, they, he அந்த நேம் வர இடத்துல எல்லாம் வந்து as யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஐ யூ வி தேக்கு வந்து ஹேவ் யூஸ் பண்ண போறோம். ஹி ஷி இட் ஏதாச்சும் நேம் சொல்லி சொன்னா நான் ஹேஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வடிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதே விஷயம் தான் நீங்க வரப்போது என்னது, மை ஃபாதர் ஹஸ்ன்ட் கம்ப்ளீட் ஹிஸ் டாஸ்க் yet. ஸோ மை ஃபாதர்ன்றபடியா இங்க நாங்க ஹேஸ் யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் சொல்ல இருக்கு உங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேவ் நாட், ஹேஸ் நாட் இல்ல நடக்கலன்ற விஷயத்துக்கு வரப்போகுது. அதே மாதிரி have never, has never we use for never. It will be never happen. அதாவது வந்து ஒருபோதுமே நடக்க முடியாதுன்ற விஷயத்துக்கு வந்து நாங்க never, have never, has never யூஸ் பண்ணுவோம். As well as third one, Alex hasn't start writing yet. எழுத தொடங்கல. Alex என்ன எழுத தொடங்கல. Alex hasn't start writing yet. You haven't had your breakfast yet. நீங்க என்னமோட பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இல்லை.
Jenny has never come here before. I have never seen you before. I have never seen you before, which means இது வந்து ஒரு positive sentence. I have never. So negative ல சொல்லிக்கல first one பாருங்க. I haven't seen you before. We have never disturbed the class. நாங்க எப்பொழுதுமே கிளாஸை வந்து டிஸ்டர்ப் பண்றது இல்ல. So never வந்திருக்கு அதுல பாருங்க. I have never disturbed the class. Students haven't finished their homework yet. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன வந்து ஹோம்ஒர்க்கும் முடிக்கல, இது வரைக்கும் என்ன முடிக்கல. So we have never disturbed the class. இதுல பாருங்க never வந்திருக்கு. I have never seen you before. நான் ஒரு பொழுதும் உங்களை முதல்ல பார்த்தது இல்ல. அது என்ற மீனிங்ல வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் I haven't seen you before. உங்களை முதல் நான் பார்க்கல. இது எப்பொழுதுமே முதல் பார்க்கவே இல்லை. So what are the difference between haven't and never? Never have never and haven't, which means have not நாங்க சுருக்கி எழுதிக்கல haven't எழுத போறோம். has not சுருக்கி எழுதிக்கல வந்து hasn't எழுத போறோம். So have not, has never, have never. So now you can identify the difference between these four things. Is it? இந்த நாளுக்கு இந்த டிஃபரண்ட் நேம் இப்போ உங்களால கண்டுபிடிக்க இயலும் சொல்லி கேட்கிறேன். Is it? Can you hear me properly? Mr. Dushan? Yes, miss. Can you hear me properly? Yeah, no, miss. Yes, voice ma'am. கொஞ்சம் முடிஞ்சு வருது miss. ஒடிஞ்சுடிஞ்சு வருது டீச்சர். Okay, because of the signal issues or also the training here. There's training here, that's why. So negative. So negative, how to make a negative sentence in the present perfect tense? Everyone can answer, everyone can give me a negative sentence, right? Now you can have knowledge, some knowledge about how to create a negative sentence in the present perfect tense. Is it? Yeah, miss. Yes, teacher. Okay, that's fine. So question, how to make a question. இது நான் உங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை. நீங்க இந்த கிளாஸ்ல இருந்திருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். எஸ் பி வெர்ப் எடுத்துக்கொண்டு முன்னுக்கு போட போறோம். She has come ன்னு சொல்றத வந்து நாங்க கேள்வியா கேட்கல. Has she come? Have you taken his book? Has he completed the work? Have you all done the homework? Have you seen my book? Has Aaron bought his car? Hasn't the students come yet? என்னம் அவங்க வரலையா? Haven't you got your passport yet? என்னம் நீங்க பாஸ்போர்ட் எடுக்கலையா அன்னு கேட்டா எஸ் நாங்க வந்து அதுக்கான ஆன்சர் வந்து இதுல பழக போறோம். என்னது? எஸ் she has. ஓமாவாட்ட இருக்குது. No, she hasn't, which means she for an example, have you wait, yes has Arun bought his car ன்னு கேட்டா அவர் வந்து கார் வாங்கிட்டாரா? Yes he. Oh no, he hasn't. Yes, he has. Or not, he hasn't. அந்த கேள்வியிலே உங்களுக்கான விட வருது என்னது? அங்க has வருதா have வருதான்னு சொல்லி அவனே கேள்வியில தரப்போறான். நீங்க எஸ் ஆன்சர் பண்ணிக்கல எப்படி பண்ண போறீங்க? எஸ் முன்னுக்கு இருக்கிற அந்த பி வெர்ப். எஸ் she has. Oh no, she hasn't. No and வரைக்கல hasn't and வரப்போகுது. எஸ் and வரைக்கல has and வரப்போகுது. So இது question part. So இதுவும் உங்களுக்கு ஒரு clear idea வந்து இருக்கும். I hope. So move to the next slide. Yes, go on. இது வந்து உங்களுக்கு நியூ திங். So go on. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு புதுசாவே ஒரு ஸ்லைட் சேவ் வந்து நான் போட்டுக்கிறேன். So please refer with this. Go on. Where can we use gone? Gone அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம். Which means have gone. Which means அவர் போயிட்டார், not returned. Which means என்னது? அவர் போயிட்டார். I mean போயிட்டார். In தமிழ்ல நாங்க சொல்லுவோமே அவர் போயிட்டார். Which means அவர் வர மாட்டார் திருப்பி என்ற விஷயத்துக்கு நாங்க gone போட போறோம். So இது உங்களுக்கு புது திங்கா இருக்க போகுது. So நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Have gone. Gone நாங்க யூஸ் பண்றதுக்கான ரீசன் have gone, not returned. அதாவது போயிட்டார் திருப்பி வர மாட்டார். Also என்ன பண்றது? Been. Have gone, which means have been or has been or something else நாங்க போடுறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கான ரீசன் have gone, அவர் போயிட்டார், come back, திருப்பி வருவார். I mean இவர் போயிட்டு திருப்பி வருவார்ன்றதுக்கு நாங்க have ஓட been போட போறோம். ஆல்சோ அவர் போயிட்டார், not return, அதாவது திருப்பி வர மாட்டார் என்ற விஷயங்களுக்கு நாங்க gone ன்னு சொல்ல போறோம்.
For an example, my wife has gone to her mother's place, which means our not return. அதாவது அவ திருப்பி வர மாட்டா, not come again. So அதுக்கு நாங்க போட போறது வந்து has gone. My wife has gone to her mother's place. They have gone to Colombo for the tournament. டூர்னமெண்ட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. Sarah has gone to London. அதாவது வந்து சாரான்றவ வந்து லண்டனுக்கு போயிட்டா, அவ திருப்பி வர மாட்டா என்ற விஷயத்துக்கு தான் ஷாரா gone to London. Shara has gone to London. Our sir has gone to the office just before. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் போனவர், பட் அவர் இன்னும் வர மாட்டார், திருப்பி வர மாட்டார். So which means our sir has gone to the office just before. Mahi has gone to the shop. Mahi ஷாப்புக்கு போயிட்டா. So this is the point, this is the word when we used to have gone, not returned. The second thing is been, which means have gone and come back, which means அவங்க போயிட்டாங்க, அவங்க திருப்பி வருவாங்க. I have been to Kandy once. நான் கண்டிக்கு எப்பயாச்சும் ஒருக்கா போயிட்டு வரேன். அதாவது வந்து I have been to Kandy once. எப்பயாச்சும் ஒருக்கா இருந்துட்டு நான் போயிட்டு வரேன். We have been to Adams Peak many times. நிறைய நாட்கள்ல நாங்க அடம்ஸ் பீக்கு போயிட்டு வரனாங்க. ஐ மீன் போயிட்டு வரனாங்க. which means come back. Have gone, come back. Sarah has been to London twice. ரெண்டு தடவை, அதாவது 2 தடவை லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்கிறா. Our sir has been to Australia several times. குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எங்க சார் போயிருக்கிறார். Alex has been to Russia 3 times. 3 நேரம், அதாவது 3 தரம் இவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். So which means அவர் போயிட்டு வந்திருக்கிறார். Have gone, come back. So அந்த சீன்ஸை நாங்க அப்படி சொல்லுவோம், have been யூஸ் பண்ணி சொல்லுவோம். I have been to Kandy once. We have been to Adams Peak many times. Shara has been to London twice. Our sir has been to Australia several times. Alex has been to Russia 3 times. Which are the different between have been and have gone. So அதை நீங்க வடிவா பிடிச்சு கொள்ளுங்க. நான் have been, நார்மலா கிராமட்டிக்கலி எங்களுக்கு டவுட் வர்ற இடம் வந்து இந்த has been, have been. So has have அங்க நாங்க யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு தான் அந்த டவுட்ஸ் வந்து கூட வர்றது. ஸோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ஒரு காப்பி வந்து மெயின்டைன் பண்ண சொன்னா, ஸோ அதுல ப்ளீஸ் புட் ரைட் அபவுட் திஸ் வேர்ட்ஸ் gone and been. So gone means have gone, not returned. Been means have gone and come back. So let's practice. Have you been to Gaul recently? Have you been to Gaul recently? So அதாவது வந்து பீனை பயன்படுத்தி கொஸ்டின்ல கேட்கல கூட we can say like this, we can ask like this. Have you been to Gaul recently? நீங்க கிட்டடியில கோலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா? Have you been to Gaul recently? நீங்க ஒரு கிட்டடியில கோலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா? Yes, I have. No, I haven't. Like that. Where have you been to many times in your life? அதாவது எந்த இடத்துக்கு வந்து நீங்க நிறைய தரம் போயிட்டு வந்திருக்கிறீங்க? Where have you been to many times? எந்த இடத்துக்குன்னு கூடுதலா நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க உள்ள வாழ்நாள்ல? Has he been to your house recently? எப்பயாச்சும் அவர் உங்களோட வீட்டுல வந்து இருந்திருக்கிறாரா, வீட்டுல வந்திருக்கிறாரா? Have you ever been to Talawakala? Talawakala, the name of the city. So Talawakalaக்கு வந்து எப்பயாச்சும் வந்து நீங்க விசிட் பண்ணிருக்கீங்களா? Has he gone to the office? Office விட்டு போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்களா ஆபீஸ விட்டு? Where has your teacher gone? உங்க டீச்சர் எங்க போனவா? Why has your teacher gone to the office? ஏன் அவங்க ஆபீஸுக்கு போனவங்க? With whom has Sharon gone? Sharon யாரோட போனவன்? ஐ மீன் அது எங்கேயாயும் இருக்கட்டும். ஸோ யாரோட அவன் போனவன்? ஸோ இது வந்து ப்ராக்டிஸ், உங்களுக்கான ப்ராக்டிஸுக்கு. ஸோ we can use been, அதாவது வந்து நாங்க இங்க படிச்ச been also gone யூஸ் பண்ணி நாங்க கொஸ்டின் கூட இங்க மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதைத்தான் அந்த விஷயம். ஸோ let's share experience. Okay, experience இது வந்து உங்களுக்கான practice. Okay, let's practice. You can start sharing your experience using present perfect, but when describing it you have to use past form. அதாவது வந்து நாங்க ஆல்ரெடி என்னது நான் உங்களுக்கு சொல்லி இருந்த மாதிரி பீன் நாங்க யூஸ் பண்றது என்னதுக்கு, போயிட்டு வர்ற ஒரு செயற்பாட்டுக்கு தான் வந்து பீன் யூஸ் பண்ண போறோம், ரைட்? அதாவது have gone, come back, அதாவது போயிட்டு வர்றதுக்கு. சோ இங்க ஒரு பேராகிராஃப் நீங்க மேக் பண்ணணும். அப்படி நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆனா அதுல நீங்க பாஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரிப்புக்கு போன மாதிரி நீங்க ஒன்று எழுத போறீங்க, ஒரு எஸ்ஸே,
ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்ஸே நீங்க ரைட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா ஐ ஹாவ் பீன் டு மெனி பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா விச் மீன்ஸ் நான் நிறைய ஸ்ரீலங்கால நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கான மீனிங் இப்போ உங்களுக்கு விளங்கணும். ஏன் நாங்க அங்க பீன் யூஸ் பண்றோம், ஏன் நாங்க கோன் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி. ஐ ஹாவ் பீன் டு மெனி பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா. நான் நிறைய இடத்துக்கு இலங்கையில நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். Among them, அதுல I like to talk about the most interesting trip I went to Anuradhapura. அந்த அவ்வளவு இடத்துல நான் எல்லா இடத்துக்குமே நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அதுக்குள்ள வாழ்க்கையிலே எனக்கு அனுராதபுரத்துக்கு போன ட்ரிப் தான் என் வாழ்க்கையில வந்து சரியான இன்ட்ரெஸ்டான ஒரு ட்ரிப். We went to அனுராதபுரம் லாஸ்ட் மந்த். கடைசி மாசம் நாங்க அனுராதபுரத்துக்கு பயணப்பட்டோம். Our family members and 2 of my friends went there in a van. அதாவது வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து வேன்ல போனாங்க. சோ இதுல பாருங்க பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் தே ஆர் இன் a van. வென்ட் நாங்க யூஸ் பண்ண பொழுது பாஸ்ட் டென்ஸ். We arrived at Anuradhapura and visited many historical places. We took photos and we had a bath in a river. அதாவது அந்த நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் அனுராதபுரத்துக்கு. அதுல வந்து ரிவர்ல நாங்க பாத் எடுத்தோம். நாங்க அடுத்தது we had our lunch in a hotel. Lunch நாங்க ஹோட்டல்ல எடுத்துக்கொண்டோம். But we didn't go to the museum. நாங்க மியூசியத்துக்கு போகல. So we didn't go to the museum, which means the past tense. So இங்க நான் யூஸ் பண்ணி இருக்கிற அந்த present perfect tense, which means the first sentenceல மட்டும்தான் இருக்குது. I have been to many places in Sri Lanka. So other ஞாபகம் வச்சிருங்க. So okay, next one. When we are at Ruwanvelisaya, we met some foreigners from Canada. நாங்க அனுராதபுரத்துல விசிட் பண்ணத்தான் போனாங்க. நாங்க ஃபர்ஸ்டா விசிட் பண்ணின இடம், ஐ மீன் ஃபர்ஸ்டா இல்ல, அங்க விசிட் பண்ணின இடம் வந்து ருவன்வெளிசாய. ருவன்வெளிசாயவுல நாங்க கனடாவால வந்த ஃபாரினர்ஸை வந்து மீட் பண்ணிருந்தாங்க. We talked and took some photos with them. அவங்களோட நாங்க கதைச்சோம், நிறைய போட்டோஸ் எடுத்தோம். My friend lost his phone. அந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்ட் வந்து போனை துளைச்சிட்டார், தவற விட்டுட்டார். When we had bath in the river, we couldn't find it. நாங்க ஆத்துல இருக்கல, ஐ மீன் ஆத்துல குளிக்கல, அது எங்கேயோ நாங்க அது அங்கேயோ காணாம போயிட்டு அந்த நேரம் தான். It's his bad. அது அவற்ற bad part. I was so delighted and enjoyed a lot. அங்க வந்து so delighted, which means happy. Happy. The same meaning of the delighted is very happy and enjoyed a lot. It was an unforgettable trip. வாழ்க்கையில மறக்க முடியாத ட்ரிப்னு சொல்லி சொன்னா நான் அதைத்தான் சொல்லுவேன். So which means you can start sharing, which means இந்த வசனம் வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்குது என்னத்துல present perfect tenseல ஸ்டார்ட் ஆகி இருக்கு because of the been அங்க வந்திருக்கு, have been அங்க வந்திருக்குது. So which means present perfect tense. Then I used past form of the verb, which means நீங்க ஒரு போன மாசம் நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, போன மாசம் நீங்க போகல வந்து எப்படியான என்னது எப்படியான இதை பார்த்திருப்பீங்க, செஞ்சிருப்பீங்கன்றது பாஸ்ட் ஃபார்ம். அது நான் நார்மலா உங்களுக்கு ஏர்லிய கிளாஸ்ல சொல்லி தந்தேன். பாஸ்ட் ஃபார்ம்ன்ற ஐ மீன் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இப்ப நான் உங்களுக்கு ஒன் எக்ஸ்ட்ராவா கூட சொல்லி தந்திருக்கேன். என்னது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் நான் போல்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஐ ஹாவ் பீன் டு மெனி பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா. Among them, I like to talk about the most interesting trip I went to Anuradhapura. So அதை நீங்க வந்து தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கான முதலாவது எக்ஸசைஸ், இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தேர்ஸ்டே, ரைட்? சாரி, சாட்டர்டே. ஸோ அந்த சாட்டர்டேக்கு முதல் உங்களுக்கான நிறைய பயிற்சி இன்னைக்கு தர போறேன். இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருக்க போது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். லெட்ஸ் ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க வந்து அனுராதபுரத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி இருக்கிறாங்க. இங்க வந்து அவுட் கண்ட்ரி போன ஆக்கள் கூட இருக்காங்க இந்த கிளாஸ்ல. So please share your experience within present perfect tense when starting the paragraph with the present perfect tense and moving with the past form of the sentence. So present perfect tense எழுதி தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறீங்க. பிறகு வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல வந்து முடிக்க போறீங்க அந்த வசனத்தை. ஸோ அதுதான் உங்களுக்கான எக்ஸசைஸ் நம்பர் 1, to share your experience with starting with the present perfect tense and continue with the past form. So is it okay? Is it clear? என்ன நான் ஆக்டிவிட்டி தந்தனான்றது கிளியரா?
Excuse me, teacher. Yes. We have to make it in paragraph or essay. A paragraph. Like Paragraph. these 3, 6, 9, 10, 10 sentences now. Sentence. Okay. Yes. As a paragraph or one by one as this box. Okay. Okay. We have to speak about that, or we have to write it. Write it and speak. இதுல write பண்றாங்க write பண்ணலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா you can send me a message, voice message as well as video too. Okay. Okay. ஸோ இது உங்களுக்கான முதலாவது ஆக்டிவிட்டி. நான் இன்றையில இருந்து உங்களோட ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போறேன். இன்னைக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டி தரப்படும். The one of the activity is this one, right? This is the one first activity. Okay. ஸோ அதுல இருக்கிறதா இங்க நான் பேராகிராஃப்ல திருப்பி தந்திருக்கிறேன். இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பிகாஸ் அதே தான் நான் உங்களுக்கு இதில் விளங்கப்படுத்தினேன். I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip I went to the Anuradhapuram. ஸோ அனுராதபுரத்துக்கு நாங்க போறதுக்கான அந்த அனுராதபுரத்துக்கு போனது, அதாவது போயிட்டு வந்ததுதான் இந்த வாழ்க்கையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ட்ரிப். ஸோ ஹேவ் பீன் அங்க யூஸ் பண்ணிருக்கு. பிறகு வந்து எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. ஸோ which means past tense and present perfect tense mixed. இந்த வசனத்துல முதலாவதும் ரெண்டாவதும் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வசனத்தை லைன் பை லைனா நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன், மீனிங் சொல்லி இருக்கிறேன். முதல் இந்த ஸ்லைட்ஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ இது அதே விஷயம் தான். ஸோ இப்படிதான் நீங்க மேக் பண்ண போறீங்க ஒரு பேராகிராஃப் ஓ 10 சென்டென்ஸ் வாட் எவர் யூ லைக். சென்டென்ஸ் லைக் எழுதிட்டு நீங்க எழுதலன்னு சொல்லி சொன்னா ப்ளீஸ் வாய்ஸ் ஒன்று அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று அனுப்பிவிடுங்க. உண்டு இல்லைன்னு சொல்லி சொன்னா வீடியோ அனுப்பிவிடுங்க. எழுதுறாக்கள் சொல்லி சொன்னா எழுதி எனக்கு சென்டென்ஸ் எழுதணும், இல்லைன்னு சொல்லி சொன்னா பேராகிராஃப் எழுதும். ஸோ அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து என்னது உங்களுக்கான ஆக்டிவிட்டி, அதே ஆக்டிவிட்டி தான். நான் நார்மலா உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆக்டிவிட்டின்னு சொல்லி. ஷேர் யுவர் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், share your traveling experience, share your experience of your birthday celebration, think about a meal you have enjoyed and share your experience in detailed manner. ஸோ நீங்க இதையே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஆள் என்ன கேட்டாங்க இப்படி நாங்க எழுதுறேன்னு சொல்லி, இந்த பேராகிராஃப்ல இந்த லைனிங் இந்த பாக்ஸையே எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஒன்று நீங்க இதுல எழுத போறீங்க. அந்த ஹேவ் பீன் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, ஆல்சோ பாஸ்ட் டென்ஸ்ல எப்படியான வசனம் நீங்க யூஸ் பண்றீங்க நான் பாக்குறதுக்கு தான் சொல்லி கேட்கிறேன். ஸோ இது வந்து நீங்க எப்படியும் எழுதலாம், மேக் பண்ணலாம், எழுதிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் ஓ வீடியோ மெசேஜ் போடலாம். திஸ் ஒன் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்டார்டிங் லைன் அண்ட் இந்த சென்டென்ஸ் இப்படியான இந்த பேராகிராஃப்ல இருக்கிறது, ஐ மீன் இந்த பாக்ஸுக்குள்ள எழுத போறீங்களே, இந்த விஷயம் எனக்கு எப்படி அனுப்ப போறீங்கன்னு சொன்னா கம்பல்சரி பை வீடியோ ஆக்டிவிட்டி. ஸோ வீடியோ என்னால ஆன் பண்ண முடியலன்னு சொல்லி சொன்னா ப்ளீஸ் மேக் இட் ஆஸ் அ வாய்ஸ் மெசேஜ். அட்லீஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் ஆகுது எனக்கு நீங்க அனுப்பணும் ஃப்ரம் தீஸ் லைன்ஸ். இந்த ஸ்டார்டிங் லைன்ஸ் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். ஸோ அதுல பீன் போட போறீங்க, ஹேவ் பீன் போட்டு அங்க எழுத போறீங்க, நானே சொல்லி தரக்கூடா. ஸோ டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு விருப்பமானதை எழுத போறீங்க. சேம் லைக் திஸ் 10 சென்டென்ஸ் or more. ஸோ இதுதான் உங்களோட ஆக்டிவிட்டி. ஸோ we often use these sentence unknowledgely. ஸோ நாங்க இப்படியான விஷயம் வந்து பாவிக்கிறோம். நாங்க போய் குறைவான சந்தர்ப்பங்கள்ல இப்படியான சென்டென்ஸ் பாவிக்கிறோம். நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ஆல்சோ சிம்பிள் பாஸ்ட். ஐ ஹாவ் லிவ்ட் இன் லண்டன் ஃபார் 3 years. நான் 3 வருடமாக லண்டனில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் லண்டன் ஃபார் 3 years, which means 3 வருஷமா நான் லண்டன்ல வாழ்ந்த நான். She has had her lunch. She hasn't had her lunch. She has had her lunch. அது நெகட்டிவ்ல எழுதிக்கல. She hasn't had her lunch. She had her lunch. ஸோ இதுக்கான வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும், அறியணும்னு சொல்லித்தான் நான் இப்படியான ஒரு டேபிள் போட்டேன். அது நாங்க யூஸ் பண்றாங்க சரியான குறைவான நேரங்கள்ல வந்து யூஸ் பண்றாங்க. which means அதாவது என்ன சொல்றது, இப்ப உங்களுக்கு வடிவா விளங்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன, as well as இந்த பேராகிராஃப்லயே நான் உங்களுக்கு முழுமையா விளங்கப்படுத்திட்டேன். ஸோ போயிட்டு வந்தது இருக்கிறார். ஸோ நிறைய விஷயம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரப்போகுது, பாஸ்ட் ஆல்சோ நிறைய வரப்போகுது. ஸோ எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு நாலேஜ் இல்லாத மாதிரி சம்டைம்ஸ் சில வசனம் நாங்க கதைப்போம். அப்படி நாங்க பாவிக்கிற ஒரு குறைவான சந்தர்ப்பங்கள்ல
அந்த குறைவான சந்தர்ப்பங்கள்ல நாங்க யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ், அதாவது இந்த சென்டென்ஸை தான் நான் இதுக்குள்ள உங்களுக்கு தந்திருக்கிறேன். She has had her lunch. She had her lunch. I have worked at Oxfordian for 2 years. I worked for Oxfordian 2 years. I have played for I have played for Sri Lankan cricket team since 2019. I played for Sri Lankan cricket team in 2019. Arun has arrived at Pasikuda. Arun arrived at Pasikuda. ஸோ இது இப்படி நாங்க யூஸ் பண்றாங்க, இது ஓகே. பட் என்னன்னு சொல்றது, இப்ப நீங்க ஒரு சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு கிளியர் ஐடியாவோட படிச்சு வச்சிருந்தா வந்து இதுக்கு வந்து நார்மலா நீங்க யூஸ் பண்ண போறீங்க ப்ரெசென்ட் பெர்ஃபெக்டும் சிம்பிள் பாஸ்டும். ஸோ இதோட உங்களுக்கான 19th class வந்து end ஆகுது. Yes, end ஆகிட்டு. So we will start our 20 class. இதுல any doubts? If you have any doubts, feel free to ask me from present perfect tense. Excuse me, teacher. Only Yes. I want to know the homework about it. Only video, or we have to make it in this 3. Share your traveling experience. Share your experience of your birthday celebration. In this 3, we have to make it 1. Yes. Yes, one. Share your traveling experience. Traveling experience நானே தந்திருக்கேன் உங்களுக்கு உதாரணம். So அது இல்லைன்னு சொன்னா share your experience of your birthday celebration. இல்லாட்டி think about a meal you have enjoyed and share your experience in detailed manner. ஏதாச்சும் ஒன்று நீங்க பிக் பண்ணி எழுதுனீங்கன்னா சரி. Okay. For this, we have to make it in a paragraph, or we have to make it audio, videos. We have to send it to you. Yes, teacher. Yes. That's correct. Okay. Thank you. Okay. Now we will start our day 20 lesson. Okay. இப்ப நான் உங்களுக்கு அதுவும் படிப்பிச்சு இதுவும் இப்ப படிப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீங்க உண்மையாவே இது என்ன சொல்லிச்சுன்னா இது அடுத்த Please mute yourself. So welcome to the live session. Once again, welcome to the live session day 20. So day 20 ல வந்து நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்பதான் உங்களுக்கு சொல்லி தந்ததுல have to, has to அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம். Also had, have அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னா கொஞ்சம் ஐடியா நான் இன்னும் கிளாஸுக்கு சொல்லிட்டேன். I think summary மாதிரி. So இந்தியன் கிளாஸ்ல கூட நாங்க படிக்க போறது. Yes. We can't see the screen, miss. Okay, thank you for remembering. Now, can you see my screen? Now okay, miss. Okay, that's fine. Thank you for remembering. So day 20. So இன்னைக்கு இந்தியன் கிளாஸ், அதாவது day 20 லெசனை பொறுத்தவரை நாங்க படிக்க போற விஷயம் have to அங்க யூஸ் பண்ண போறோம், has to அங்க, which means have அங்க யூஸ் பண்றது, has அங்க யூஸ் பண்றதுன்னு சொல்லி இவ்வளவு காலம் படிச்சோம். நாங்க இன்னைக்கு நாங்க படிக்க போறது have to அங்க நாங்க யூஸ் பண்றது, also has to அங்க யூஸ் பண்ண போறோம். The third thing, had அங்க பயன்படுத்த போறோம், also will have to அங்க நாங்க பயன்படுத்த போறோம். Also grammatically, அதாவது day 19 and day 20 also grammatically class. So இதுல வந்து இருக்கிறாங்களுக்கு வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். have அங்க நாங்க யூஸ் பண்றோம். நிறைய பேர் கிராமர்ல பிளவுறது இந்த செஷன் தான். have அங்க யூஸ் பண்றது, has அங்க யூஸ் பண்றது போது, as well as had அங்க யூஸ் பண்றது கூட தெரியாம இருக்கிறாங்க, இருக்கிறாங்க நிறைய பேர். சோ அதை கிளியர் பண்றதுக்கு தான் இந்தியன் கிளாஸ். So move to the class. Okay, have to, has to. So உங்களுக்கு நான் இன்னைக்கு இன்னொரு புது விஷயம் சொல்லித்தரேன். have to அங்க to வந்திருக்கு, has to எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா to express impersonal obligations. What is the meaning of obligations? Anyone? What is the meaning of obligation? Everyone can hear me, right? Can you hear me, everyone? Yes, miss. Yes, miss. Yes. What is the meaning of obligations? கடமை நமக்கு தருவாங்க ஒன்று நிரப்புறதுக்கு. Obligation. Okay, that's fine. Okay, then வேற answers. கடமை மேடம், obligation mean கடமை. கடமைகள். Okay, good. Any answers?
சோ அவங்க சொன்ன மாதிரி தான் முதலாவது எனக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க அப்படி ஒரு ஒர்க்ஸுக்கோ ஏதாவது சம்திங் எல்ஸ் நாங்க போனா ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க அதுல அப்ளிகேஷன் போட்டே இருக்கும் அதாவது எங்களோட கடமைகள் என்ன சாரி எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி அதுல இருக்குது சொல்லி ஓகே வெரி குட் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான மீனிங் தெரியாது ஓகே நீங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் அதை பார்த்துருக்கீங்க ஓகே குட் சோ ரெண்டாவது சொன்னவங்க மீனிங் சொன்னாங்க என்னது பொறுப்புகள் ஓகே சோ அப்ளிகேஷன் சொல்லிச்சுன்னா பொறுப்புகள் தான் டு எக்ஸ்பிரஸ் இம்பர்சனல் அப்ளிகேஷன் அதாவது எங்களுடைய கடமைகளை நாங்க ஒரு ஆட்களுக்கு தெரியப்படுத்தவோ இல்லாட்டி அது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம் இந்த பிராக்கெட் யூ கேன் சி ரைட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அதாவது வந்து எங்களோட தனிப்பட்ட பொறுப்பு கடமைகளா இருக்கட்டும் வெளிப்பட்ட கடமைகளா இருக்கட்டும் ரெண்டையும் நாங்க கதைக்கிறதுக்கு பயன்படுத்த போறது ஹாவ் டு ஹேஸ் டு அந்த 19 கிளாஸ்ல நீங்க எப்பயுமே மாறாம வச்சிருக்க ஒரு விஷயம் வந்து மாறாம மைண்ட்ல வச்சிருக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து என்னது ஹாவ் எங்க நாங்க யூஸ் பண்ணோம் ஹேஸ் எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம் அதே விஷயம் தான் இங்க வரப்போது ஹாவ் டு ஹேஸ் டு எங்க ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம் எங்க ஹேஸ் டு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சோ 19 கிளாஸ்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சரியான இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றேன் நீ போற கிளாஸ்ல எல்லாம் அதைத்தான் வந்து பேசிக்கா நான் சொல்லி கொண்டு போறேன் சோ ஹாவ் டு ஹேஸ் டு எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட கடமைகளை நாங்க அறிமுகப்படுத்திக்கல இல்லாட்டி எங்களுக்குரிய கடமைகள் அது இன்னொரு ஆளுக்கு இருக்கிற கடமைகளை நாங்க சொல்லிக்கல we have to use has to அதாவது நான் இப்ப சொன்ன வசனம் என்ன அதுலயே ஒரு have to வருது என்னன்னு சொல்லி சொன்னா என்னது கட்டாயம் நாங்க அதுல இந்த விஷயத்த நாங்க இதுக்கு பயன்படுத்தணும் அதாவது நீங்க கட்டாயம் கடமைகளுக்கு முன்னால have to has to யூஸ் பண்ணணும்ன்றத நான் சொன்னேன் பை வேர்ட்ஸா we have to use to express impersonal obligations so when ரெண்டாவது பாருங்க when something is necessary அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் கட்டாயமா இருக்கல we have to use have to so அந்த மீனிங்லயே உங்களுக்கு விளங்க we have to use have to which means நாங்க கட்டாயம் என்ற விஷயத்துல அதாவது நெசசரின்னு சொல்லிச்சோம்னா கட்டாயம் ஒரு விஷயம் வந்து கட்டாயமா இருக்கல அதுல நாங்க யூஸ் பண்ண போறது என்னது have to or has to job role ஒரு job role பத்தி நாங்க கதை கேட்கல வந்து have to அல்லது has to யூஸ் பண்ணுவோம் so have to has to where we can use and சொல்லிக்கல வந்து அதுக்கான answers to express impersonal obligations also external obligation when something is necessary also job role so have to has to we can use these three parts பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுல பாருங்க ஹாவ் டு எங்க நாங்க யூஸ் பண்ணுவோம் ஹாஸ் டு எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம் இப்ப நார்மலா நீங்க ஹாவ் ஹேஸ்ல ஒரு டவுட்டும் இல்லாம ஒரு டவுட்டும் இல்லாம படிச்சு வைப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதே விஷயம் தான் இங்க வரப்போது எஸ் டூ அங்க சேருது நான் முதல் சொன்ன மாதிரி என்னது ஐ யூ வி தே ப்ளூரல் நவுன் பன்மையான ஒரு பெயர் சொற்களோட சேர்த்து தே வி யூ ஐ சேர்க்கைகளை வந்து ஹாவ் டு கம்பல்சரி we can use have to. Second one, he, she, singular noun. He, she, singular noun, which means he, she, அதாவது வந்து ஒருமையான பெயர் சொற்கள் யூஸ் பண்ணிக்கல வந்து நாங்க has to யூஸ் பண்ணுவோம் so basic structure of the have to and has to இது நீங்க லாங்லியா வந்து ஒரு ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் இது உங்களோட லைஃப்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இது பயன்படும் சோ நீங்க படிக்கிறத தெளிவா படிச்சு வச்சிரும் ஐ யூ வி தே ப்ளூரல் நவுன் அதை ஞாபகம் வச்சுருங்க எஸ் நான் அதுல நவுன் சொல்லிட்டு போனா இஸ் ப்ளூரல் நவுன் பன்மையான பெயர் சொற்கள் வரைக்குல வந்து என்ன வரப்போகுது have to he she it singular noun we can use has to this is the basic structure of the has to and have to for an example I have to work hard அதாவது வந்து என்னது which means இதுல plus and போட்டுருக்கேன் பாருங்க positive sentence I have to work hard நான் கடுமையா வேலை செய்ய வேண்டி கிடக்கு she has to work a lot அவள் நிறைய வேலை செய்கிறாள் நிமல் has to wear white நிமல் வந்து white வந்து wear பண்ணி இருக்கான் so which means the basic structure நார்மலா உங்களுக்கு have to has to தெரிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னா you can use like this I have to work hard she has to work a lot நிமல் has to wear white so இது வந்து நெசசரி திங் இருக்கல வந்து நாங்க அங்க டு யூஸ் பண்றோம் ஒரு விஷயம் வந்து நெசசரியா இருக்கல அவள் வந்து கட்டாயமா வேலை செய்யணும் கடுமையா தான் அவள் வேலை செய்யணும்ன்றது வந்து கட்டாயத்தின் பேர்ல we can say like this I have to work not அவள் நான் கடுமையா வேலை செய்யணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்தை எப்படி நாங்க கொடுப்போம் சென்டென்ஸ்ல I have to work hard நான் கட்டாயம் கடுமையா வேலை செய்யணும் she has to work a lot
Nimal has to wear white. So this is the basic structure. Some example. I have to see the doctor. டாக்டரை பாக்குறதுன்றது வந்து எப்பயுமே வந்து ஒரு வருத்தம் வரைக்கும் வந்து என்னது அது ஒரு என்ன சொல்றது நெசசரி ஐட்டம். ஸோ நெசசரி ஐட்டம்னு சொல்லிச்சுன்னா கட்டாயமா நான் டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்க்க போறோம் இல்லையோன்றத அதுல டவுட் இல்லை. கட்டாயம் நான் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி சொன்னா we can use this one. I have to see the doctor. கட்டாயம் அது ஒரு நெசசரி திங். So we can say I have to see the doctor. She has to drink a lot of water. அவள் வந்து அதாவது நெசசரி திங். கட்டாயம் அவள் வாட்டர் குடிக்கணும். I has to. She has to drink a lot of water. They have to clean their room once a week. ஒரு கிழமைக்கு ஒருக்கா அவர்கள் அவர் ரூமை கட்டாயமா clean பண்ணியே முடிக்கணும். Shara has to change her behavior. அவள் சேஞ்ச் பண்ணணும். We have to work together. கட்டாயம் நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் வேலை செய்யணும். We have to work together. So this is the example for the have to and has to. I have to see the doctor. She has to drink a lot of water. They have to clean their rooms once a week. Shara has to change her behavior. We have to work together. So these are the example for the have to and has to. So next one. அதாவது வந்து நான் பாசிட்டிவ்ல உங்களுக்கு சொன்னான் என்னது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து பாசிட்டிவ் சப்ஜெக்ட் have or has to அங்கால பேஸ் வெர்ப் வரப்போகுது பிளஸ் rest of the sentence. Yes, rest of the sentence. So subject have or has to bracketக்குள்ள பேஸ் வெர்ப் அங்க வரப்போகுது. அதே மாதிரி நெகட்டிவ்ல when we come to the negative sentence of the have to and have to, we can choose subject plus have, which means don't have. அதாவது haveக்கு முன்னால don't நாங்க போட போறோம். ரைட், இதுல வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. do not, does not போட போறோம். ஸோ நெகட்டிவ்க்கு முன்னால எஸ் நாங்க நாட் போட்டா சரின்னு சொல்லித்தான் போறோம் நாங்க வளமையா இருக்கிற நெகட்டிவ்ல. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசம் என்னது, ஹேவுக்கு முன்னால டோன்ட் போட போறோம். ஆல்சோ டசன்ட், அதாவது வந்து டோன்ட், do not, doesn't not, do not, doesn't not, does not, do not, does not. do not நாங்க சுருக்கி சொல்லக்கல don't சொல்லுவோம். does not சுருக்கி சொல்லக்கல doesn't சொல்லுவோம். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல IVU தே ப்ளூரல் நவுனுக்கு have to வருது. she he she it ரெகுலர் சிங்குலர் நவுனுக்கு வந்து has to வருது. சோ அதே விஷயம் தான் இங்க வரப்போகுது. என்னது, ஐக்கு வந்து do வரப்போகுது, ஷீக்கு வந்து does வரப்போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். சோ I don't have to work hard. எனக்கு வந்து கடுமையா வேலை செய்ய தேவையில்லை. she doesn't have to work a lot. அவள் வந்து அதிகமா வேலை செய்ய தேவையில்லை. Nimal doesn't have to wear white. அவன் வந்து white அணிய தேவையில்லை. They don't have to come early to the ground for practice. அவர்கள் வந்து வேலைக்கு வர தேவையில்லை பிராக்டிஸுக்கு. கிரவுண்டுக்கு வந்து அவங்க வேலைக்கு வர தேவையில்லை பிராக்டிஸுக்கு. So these are the basic structure of the negative version. Subject plus don't or doesn't plus have plus to, which means the base form of the base verb of the sentence. So this is the basic structure of the negative. So some example for the negative. I don't have to wear white shirt. எனக்கு வந்து white shirt நான் அணிய தேவையில்லை. She doesn't have to come early. அவள் வேலைக்கு வர தேவையில்லை. Alex doesn't have to prepare a meal every day. அவன் வந்து மீல் வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. You don't have to change your behavior. நீங்க உங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. We don't have to listen to him. அவன் சொல்றதை நாங்க கேட்க தேவையில்லை. Yes, அவன் சொல்றதை நாங்க கேட்க தேவையில்லை. So these are some example for the negative version. These are some example for the positive version. So next one நாங்க சொன்ன மாதிரி question. How to make a question. அதாவது basic structure of the question. First என்ன செய்ய போறோம், எங்களோட be verb எடுத்து முன்னுக்கு போட போறோம். be verb எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் என்னது, do and does தான் என்னது மெயின் verb, அதாவது be verb இருக்க போகுது. சோ இங்கால இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த don't, இந்த doவையும் டஸ்ஸையும் கொண்டு வந்து முன்னுக்கு போட்டு விட்டோம்னா சொல்லலாம். சரி, இந்த நெகட்டிவ் இப்ப இருக்கிறது வந்து நெகட்டிவ் ஸ்லைட். Yes, we will pick these two words and put as in front of the sentence, which means question. Do I have to work hard? நான் கடுமையா வேலை செய்ய வேணுமா? Does she have to work a lot? அவள் நிறைய வேலை செய்ய வேணுமா?
Does Nimal have to wear white? அவன் ஒயிட் கலர்ல அணிய வேண்டுமா? அதாவது ஒரு கம்பல்சரி திங்க நாங்க சொல்லல, கேள்வி கேட்கல, இப்படி நாங்க கேட்க போறோம். Do they have to come early? அவர்கள் ஏர்லியா வர வேணுமா? So these are the basic structure of the question form. For an example, do I have to come early every day? நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரணுமா? நார்மலா நாங்க பை ப்ராக்டிக்கல் லைஃப்ல நாங்க இது யூஸ் பண்ற விஷயம். Do I have to come early every day? அதுக்கான விட yes, you have to. No, you don't have to. Yes, you have to. No, you don't have to. அதாவது வந்து ஓம் என்று சொல்லிக்கல yes, you have. No, you don't have. Does she have to see the doctor once a week? அதாவது வந்து அவள் வந்து yes, yes, டீச்சர் yes. டீச்சர் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண கிளாஸுக்கு வர எக்ஸாம் டீச்சர். Okay. எக்ஸாம் டீச்சர். Okay. அதான் சொல்லிட்டு ஜாயின் ஆகதான். Okay, okay. Your name? Yeah, Asrin. Okay, okay. I noted here, right? Thank you. So Micha, முதல்ல நாங்க படிச்ச previously we study a lot things. So please refer with the video, right? Recording video. So these are the some example for the question form. Do I have to come early every day? Does she have to? இதுல வந்து do அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம், does அங்க யூஸ் பண்ண போறோம்ன்ற விஷயத்தை நீங்க படிச்சு வச்சா சரி. எக்ஸாம்ஸ் எடுத்து நீங்க பாடமாக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. என்ன சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இப்ப ஸ்ட்ரக்சர் தெரியும், how to make a structure தெரியும். அதாவது வந்து have நாங்க have பக்கத்துல to வரப்போதுன்னு தெரியும். Yes, do does அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம். have has அங்க யூஸ் பண்ண மாதிரி do does அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம் நீங்க படிச்சு வச்சிருந்தா சரி. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் லைன் பை லைன், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் நீங்க பாடமாக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஸ்ட்ரக்சரை நீங்க பாடமாக்கிட்டீங்களா, எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு எழுத தெரியுமா இருக்கும். So does she have to see the doctor once a week? Do they have to clean their room daily? Doesn't she have to change her behavior? Do we have to do the work? So these are the example for the question part. அங்க வந்து do and வரைக்கல, yes and வந்தா you have to, no and வந்தா you don't have to. அங்க வந்து don't you sorry அங்க வந்து have to வரப்போது positive ஆன்சருக்கு, நெகட்டிவ் ஆன்சருக்கு don't have வரப்போது. அவ்வளவுதான் வித்தியாசம். Let's practice. What do you have to do in this workplace? I have to report to work on time. அதாவது work placeல நீங்க எப்படி செயற்படுவீங்க? What do you have to do the workplace? என்ன செய்ய work placeல என்ன செய்வீங்க and hurt இருக்கு. அதுக்கான விட நானே உங்களுக்கு போட்டுக்கிறேன் பாருங்க. I have to report to work on time. நான் டைமுக்கு வந்து work report செய்வேன். I have to wear office attire, which means ஒஃபீஷியல் ட்ரெஸ் தான் நாங்க அப்படி சொல்லுவோம் பாருங்க. ஒஃபீஷியல் ஷர்ட், இங்க பக்கத்துல ஒரு படம் தந்திருக்குன்னு பாருங்க. ஒஃபீஷியல் ஷர்ட், ஒஃபீஷியல் trousers, ஒஃபீஷியல் டை. So which means official dress. அதுக்கு தான் நாங்க official attire சொல்லுவோம். So I have to work for 8 hours per day. அதாவது ஒரு நாள்ல 8 மணித்தியாலங்கள் நான் வேலை செய்வேன். So இது வந்து நான் அந்த எக்ஸாம்பிள். What do you have to do in the workplace? So இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு தரேன். என்னது what do, அதாவது என்ன செய்வீங்க, don't do and don't do என்ன செய்ய மாட்டீங்க, have to do in the workplace. workplaceல நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்ய மாட்டீங்க என்ற விஷயம் வந்து எழுத போறீங்க. இப்ப ஹோம்ஒர்க் நம்பர் 2 ஒன் டைம் ஹோம்ஒர்க் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் அதுக்கு வருவான். அதுக்கு முதல் இது வந்து செகண்ட் ஹோம்ஒர்க். when you come to the Saturday class, please send these type of 2 homework. First one is can you see my screen? Yes, teacher. Okay, so இது உங்களுக்கு ரெண்டாவது உங்களோட homework என்னது, what do and don't you have to do in the workplace. workplaceல நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்ய மாட்டீங்க. I have to wear official dresses. I have to work for 9 hours per day. அதெல்லாம் வந்து செய்யற விஷயம். செய்யாத விஷயம் I haven't like that.
அதை நீங்க தான் யோசிக்க போறீங்க. ஸோ what do and don't you have to do in the workplace, அதை நீங்க எழுத போறீங்க. என்னது homework number 2. Let's practice this one. What do you so first one என்ன homework தந்த நான் இதுல இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். What is your first homework? We have to make a paragraph. Okay, you have to make a paragraph like starting with present perfect and ending with past tense. Past simple. Okay. Simple So past. இது வந்து என்னது லெட்ஸ் ப்ராக்டிஸ். உங்களுக்கான ப்ராக்டிஸ் ரெண்டாவது ப்ராக்டிஸ். என்னென்னதை நீங்க ஒர்க் பிளேஸ்ல செய்யலாம், என்னென்னதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி. வாட் டு தே ஹாவ் டு டூ, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாங்கள் எழுத போறோம். சூஸ் அ ப்ரொஃபஷன் from the list below and think about what a person has to do as their task. So for an example, இதுல வந்து நான் 3 paragraph தந்திருக்கிறேன். இல்லாட்ட ஒரு profession இதுல தந்திருக்கு, which means accountant, architect, baker, butcher, clerk, dentist. These are the kind of works, profession. அதாவது profession நான் இதுல தந்திருக்கிறேன். For also அங்காலையும் வந்திருக்கு actor, assistant, builder, chef, doctor, electrician, a lawyer, nurse, plumber. So these are the profession of someone. So அது நாங்க என்ன மேக் பண்ண போறோம்னு சொல்லிச்சுன்னா, ஃபார் an example, an accountant நாங்க எழுதிக்கலாம். முன்னுக்கு அன் போடுறோம். ஏன் அன் போடுறோம்? இட்ஸ் ஆர்டிகல் பிகாஸ் இட்ஸ் ஏஜுக்கு முன்னால வர்றது எல்லாமே நாங்க அன் போடுவோம்னு சொல்லி தந்தேன். ஸோ an accountant has to prepare. ஸோ இதுலயும் நீங்க கவனமா இருங்க. நாங்க ஒரு பேரை சொல்லிக்கல has to சொல்றோம். அங்கால டிரெக்டா யாரும் வரைக்கல எப்படியும் மாறுபடலாம் அது. ஸோ an accountant has to prepare accounts and tax return, which means the accountant இருக்கிறார். இதுல இருக்கிற எல்லாமே வந்து என்னது ப்ரொஃபஷன் தான். ஸோ ப்ரொஃபஷன்ல நாங்க எடுக்க போறோம், பிக் பண்ணிக்கொண்டு. an accountant has to prepare accounts and tax returns. He has to audit finance information. அவரால் ஆடிட் பண்ண இயலும். என்னது ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷனை ஆடிட் பண்ண இயலும். He has to analyze accounts and business plan. அவரால் பிசினஸ் பிளானை அனலைஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் அக்கௌண்ட்ஸையும் வந்து அவரால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் வந்தது என்னது, இதுல ஒரு ஆளை நீங்க பிக் பண்ண போறீங்க, அவரை பற்றி சொல்ல போறீங்க. has to prepare, has to audit, has to analyze, has to cook, has to complete, like this. இதுல இருக்குது பாருங்க, cook, civil servant. இதுல ஏதாவது ஒன்று பிக் பண்ணி அந்த வேர்டு உங்களுக்கு வருதா, ஜஸ்ட் அதை பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி. நீங்க எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து 3 வசனம் இருக்குது, நீங்க ஒரு வசனம் தான் சொல்ல போறீங்க. ஸோ நவ் ஐடியஸ் சரியா, உங்களுக்கு 3 minutes டைம் தரேன். மேக் பண்ணிட்டு கொஸ்டின் மேக் பண்ணினாலும் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வசனம், நான் திருப்பியும் சொல்றேன், ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை பிக் பண்ணி அதோட ஹேஸ் டு ப்ரிப்பேர் அங்கால அவற்றை ஒர்க்கை போட போறீங்க. ஃபார் an example, an actor has to prepare acting, have to prepare her or his or something else, they are acting, like that. அப்படி நீங்க ஏதாவது ஒன்று பிக் பண்ணி அங்கால அவர் என்ன செய்வார் என்று எழுத போறீங்க. இதுல நான் 3 உதாரணம் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு உதாரணம் சொன்னா சரி. per person, per example. So I will give you 3 minutes. Excuse ma'am. Yes. நான் 3 சென்டென்ஸ் மேக் பண்ணணுமா மேடம்?
Yeah, மூன்று sentence நீங்க make பண்ணினா okay. But I asked you only one sentence from per person. Okay, ma'am. Please raise your hands once you done this activity. Okay, Miss Rishna. Yes, Rishna, Miss teacher. Rishna. Yes. Yes. A teacher has to prepare their subject activities to her student and Okay. look after them.
She has to be on time in her daily schedule. She has to submit the subject plans every month and work hard to lead the student to get good result. Okay, simply nice. Your sentence were good. Next one, Miss Svinosha. A photographer has to take photo shoot. A photographer he has to take lots of pics. Okay, that's good. Thank you. Miss Sharmina. An engineer has to construct the building. Okay. He has to check estimate accurately. Hmm? He has to supervise the workers. Okay, that's nice. Thank you. Miss Rashidana. A teacher has to prepare lessons. She has to audit to learners. She has to analyze students' learning needs. Okay, that's good. Thank you. Miss Devi. A Miss bus Devi. driver a bus driver has to prepare to go to the school service. He has to drive carefully. He has to drop to students on time. Okay. Okay. Thank you. Next one. One else. Rashidana's Devi. Dushan. Mr. Dushan. Which turn? Mr. Dushan. Mr. Kiruba. Mr. Kiruba, are you there? Mr. Kiruba. Mr. Kiruba. So I will put you as an absent here, right? So choose a profession from the list below and think about what a person has to do as their task. So this one all were good, very good. Your sentence were totally good, right? So this is your activity in the on-time activity. What do they have to do? So so we will move to the next session. Had to. Have to, has to. இப்ப நாங்க படிக்க போறோம் புதுசா என்னது had to has to we finished the lesson had to now we are going to start about had to. When we use the had to, what are the positive sentence in the had to, what are the negative sentence in the had to, how to make a sentence, how to make a question in the had to. So the thing is இதுல நான் சின்ன போட்டுக்கிறேன் பாருங்க necessity in the past, அதாவது வந்து பாஸ்ட்ல இருக்கிற ஒரு நெசசிட்டியை நாங்க அதை கேட்கல வந்து had to யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போய்க்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும். எஸ் basic structure of the had to, where we can use the had to. IUVD அங்க have-ம் has-ம் வந்து நாங்க பிரிச்சனாங்க. have-க்கு என்னென்ன வரும், also has-க்கு என்னென்ன வரும்னு சொல்லி நாங்க பிரிச்சனாங்க. This is the basic structure of the had to. இங்க நான் had to யூஸ் பண்ண போறோம். சோ இங்க வந்து ஒரு பிரிவு இல்ல, இங்க வந்து நான் என்ன செய்யல, பிரிக்கல, டிவைட் பண்ணல. Don't we have to divide here? I, you, we, they, he, she, it, singular noun or plural noun, but whatever else. So எதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்க யூஸ் பண்ண போறது had to. So I, you, we, they, he, she, it, singular noun, plural noun plus had to plus base form of the verb. These are the basic structure of the had to. So had to நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவது என்னது, I, you, we, they, he, she, it, சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் ரெண்டுல ஏதாவது ஒன்று இதோட வந்து ஏதாவது ஒன்றோட வந்து had to சேர போகுது பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. Let's practice. I had to carry, முதலாவது உங்களோட ஸ்ட்ரக்சர் ஓகேன்னு சொல்லிச்சுன்னா you can make a sentence like this. I had to carry my bags myself yesterday. அதாவது வந்து நேற்றைக்கு நடந்தது வந்து நேற்றைக்கு நடந்த ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்ற, நேற்றைக்கு இது கட்டாயம் நடந்தது என்ற ஒரு விஷயத்த நாங்க குறிப்பிட்டு சொல்லிக்கலாம் அந்த had பயன்படுத்தணும். I had to carry my bags myself yesterday. இந்த பாடல இந்த பேக்கை நேற்று நான் தூக்கிட்டு வந்தேன் நான். So I had to carry my bags myself yesterday. She had to repair her phone 2 days ago. 2 நாட்களுக்கு முந்தல் அவள் அவளது போனை ரிப்பேர் பண்ணினாள். They had to attend a funeral, so they couldn't attend
attend the online class. அவர்கள் வந்து நேற்றைக்கு funeral ஜாயின் பண்ணி கொண்டிருந்தார்கள், funeral ஜாயின் பண்ணி இருந்தார்கள். ஆகவே அவர்களால ஆன்லைன் கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ண முடியல. சோ அந்த ஹேட் டு வடிவ பாருங்க, ஒரு ஃபியூச்சர்ல சாரி ஒரு பாஸ்ட்ல நடந்ததான் சொல்றேன். பட் இட்ஸ் அ நெசசிட்டி. They had to attend a funeral, so they couldn't attend the online class. Sam had to leave the class early. Sam வந்து கிளாஸை விட்டு ஏர்லியா வந்து லீவ் ஆயிட்டார். Nimal and Sunil had to travel by train because they finished their work late. Work late முடிச்சபடியா அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போனாங்க. We had to finish the class early last week we have to finish the class early last week. Last week earlier class முடிச்சாங்க due to the festival. இதுல வந்து due to the festival வராது, due to the technical issue. உண்மையாவே அந்த விஷயம் நடந்தது. போன வாரம் வந்து நான் earlyயாவே class முடிச்சிட்டேன் because of the technical issue. So I can say like this, I had to finish the class early last week or last class. I had to finish the last class early due to some technical issues. So இது வந்து practice பண்றதுக்கு how to make a sentence. So அது வந்து how to make a positive sentence in the had to. This is the thing, how to make a negative sentence in the had. So இதுல வந்து உங்களுக்கு விளங்க வேண்டிய முதலாவது விஷயம், இங்க நாங்க நேரடியா had to போடுறோம். Basic structure of the had to in the positive sentence have to நேர வருது. had to அப்படி ஒரு விஷயம் வந்து நெசசிட்டியா எங்களுக்கு பாஸ்ட்ல நடக்கலன்னு சொல்லி சொன்னா நாங்க அதை நெகட்டிவா எழுதணும். நெகட்டிவா எழுதைக்குல வந்து didn't had to or don't had to, it's totally wrong. அங்க didn't had to வராது, don't had to வராது. சோ இது உங்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது. didn't have to didn't had to என்று வராது. அந்த had to முன்னால don't வராது or didn't வராது, பட் ஒன்னு வராது. So had கான negative, how to make a negative question in the had, negative sentence in the had ன்னு சொல்லி சொன்னா அதுக்கான form, basic format didn't, அதாவது did not have to. So இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்க அது என்னது, had to வச்சுக்கொண்டு நாங்க நெகட்டிவ் கதைக்கிறாது. அந்த had to நாங்க நெகட்டிவ்ல கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா have to எப்படி மாற போகுது, did not have to, I did not have to, you didn't have to, we didn't have to, it didn't have to, they didn't have to, he didn't have to, she didn't have to. ஏதாவது ஒரு noun, Priya didn't have to, also plural noun ஓட didn't have to வரப்போகுது. So plus base verb வரப்போகுது. அங்க வேர்ப்லயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. had to யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க verb வந்து base form of the verb தான் வந்து போட போறோம். So this is the negative. Like I didn't have to, didn't தான் அங்க வரப்போகுது. So அதை ஞாபகம் வச்சுடுங்க. I didn't have to go early last Monday. நான் கடைசி திங்கட்கிழமை ஏர்லியா போகல. We didn't have to complete the assignment. நாங்க இன்னும் assignment முடிக்கல. You didn't have to come 2 days before. நீங்க 2 நாளைக்கு முதல் வரையல. So அது ஃபாஸ்ட் ஆக்ஷன் தான் சொல்லுது. என்னது, நெசசிட்டி ஆக்ஷன் ஒன்று நடக்கலன்ற விஷயத்துக்கு வந்து didn't have to சொல்றான். They didn't have to go to the class last Monday. அவங்க வந்து லாஸ்ட் மண்டே ஸ்கூலுக்கு போகல. Ruwan didn't have to scold her. அவளுக்கு ருவன் பேசவில்லை. ஸ்கோல்டுன்னு சொல்லி சொன்னா பேசுறது. ஸோ SCOLD நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும். ஸோ ஸ்கோல்டுன்னு சொல்லி சொன்னா என்னது, பேச இல்ல. Ruwan didn't have to scold her. So இது வந்து practice. So also the basic structure of the question, how to make a question in the had to ன்னு சொல்லி சொன்னா என்ன வரப்போகுது. ஸோ இதுல வந்து நீங்க படிச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கான வித்தியாசத்தை. பாசிட்டிவ்ல வந்து had to வருது, நெகட்டிவ்ல didn't have to வருது. didn't have to வருதுன்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ்ல நாங்க நார்மலா நெகட்டிவ் படிச்சுக்கிட்டு தான் கொஸ்டின் படிக்கிறது. ஸோ ஏன் நெகட்டிவ்ல எங்களுக்கு சிம்பிள் திங்கா தெரியும் என்னது, எதை எப்படி உடைக்கலாம்னு சொல்லி didn't have to, அதாவது ரெண்டா உடைச்சு வீவப்ப நடுவுக்கு கொண்டு போட்டு don't அல்லாட்டி didn't முன்னுக்கு போட்டு எழுத போறோம் என்னது நெகட்டிவ்க்கு. ஸோ அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதுக்கு படிச்சதுக்கு பிறகு நான் கொஸ்டின் படிப்பிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னா
பீவப்ப தூக்கிக்கொண்டு முன்னுக்கு போறேன்னு சொல்லி சொன்னதான் இவ்வளவு கிளாஸ். ஐ மீன் 20 classes. Day 1 கிளாஸ்ல இருந்து நான் உங்களுக்கு அதைத்தான் சொல்லி கொண்டு வரேன். ஸோ திஸ் இஸ் விச் மீன்ஸ் இங்க வந்து என்னது நெகட்டிவ்ல didn't have to, didn't have no, did not have to வருது. ஸோ இங்க நாங்க had to, அதாவது அதாவது நாங்க கொஸ்டின் ஃபார்முக்கு எடுக்கல. எஸ் அந்த நெகட்டிவ்ல இருக்கிற பீவப் தான் முன்னுக்கு வரப்போகுது. டிட் அங்கால சப்ஜெக்ட் வரப்போகுது have to plus base form of the verb. Did I have to? Did you have to? Did we have to? Did they have to? Did he have to? Did she have to? Did it have to? So இந்த have to க்கு முன்னால சப்ஜெக்ட் வருது, சப்ஜெக்ட்டுக்கு முன்னால be verb வருது, which means did. So இது உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டுதா? Everyone, can you understand? So இதுல உங்களுக்கு yes, okay, Teacher, yeah, and had have to had to அதுக்கு பதிலா to போடாம had வரைக்கும் past participle யூஸ் பண்ணிருமா? என்ன கேக்குறீங்க நீங்க? இந்த had to போட்டு பேஸ் verb தானே போடுறீங்க. Yeah, அந்த அந்த had-ஓட அந்த to போடாம had அந்த தேர்ட் பார்ட் போடணுமா அதுல? இல்ல நார்மலா hat நாங்க யூஸ் பண்ணிக்கல. எங்கட பேசிக் ஸ்ட்ரக்சரே இதுதான், hat to plus base verb. நீங்க சொல்றது என்னது, hat நாங்க தனியே கதை கேட்கல. ஓகே, we can use past participle. ஆனா இங்க had to அதாவது நான் முதல் உங்களுக்கு சொல்றது என்னது, has to, have to ஒரு நெசசரி திங்குக்கு போடுறோம். அதே மாதிரி had toன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு நெசசரி திங் நடக்க நாங்க அதைத்தான் குறிப்பிட்டு கதைக்க போறோம். சோ நார்மலா நீங்க ஒரு கொஸ்டினோ அல்லாட்டி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கல ஹேட்னு சொல்லிக்கல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூ கேன் யூஸ். பட் திஸ் இஸ் த ஹேட் டு அங்க வந்திருக்கு. சோ ஹேட் டுன்றோடைய நான் ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் ஃபார்மா இதை நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். சோ ஹேட் டு அண்ட் வரைக்கல அங்கால பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் வரும். கிளியர்? ஓகே ஓகே. 19 லெசன்ஸ் படிச்சதான டீச்சர். அதுல வந்து லாஸ்ட் ஆகிற அந்த ஐ ஹெட் ரெண்டு ஸ்ட்ரக்சர் படிச்சு தந்தேன் கடைசியா. ஓ, அதால தான் இப்ப கொஞ்சம் பிரச்சனை. அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஹெட் ஹர்ட் வாரது ஒரு கடைசியா இருந்துச்சு. yeah, I will go with 19. that. Okay. Yes. 19 lesson, is it? Yes. இதுல வந்து எதை சொல்றீங்க? அதுல லாஸ்ட் பேஜ்ல வந்து டீச்சர் லாஸ்டா சொல்லி தர போல she had her or something it was written there. This one. இதை சொல்றீங்களா? இதுதான் லாஸ்ட் ஸ்லைட் 19th கிளாஸ்ல. We can't see teacher. Right. இதை சொல்றீங்களா? Now you can see my screen. Can you see my screen right now? Yes. இதை சொல்றீங்களா? Yes. So இது வந்து என்ன உங்களுக்கு சொல்லி தந்தேன் நான். இப்படி நாங்க பயன்படுத்துறோம். பட் என்ன சொல்றது, இது வந்து டோட்டலி ராங். சென்டென்ஸ் வந்து நாங்க நார்மலா அவசரத்துக்கு இதை பாவிச்சு கொண்டு போறோம். ஆனா we often use this sentence unknowledgely, which means knowledge இல்லாம நாங்க சம்டைம்ஸ் ஒரு டக்குன்னு கதை கேட்கல இப்படியான ஒரு விஷயம் வந்து கதைப்போம். கதை கேட்கல வந்து இது வந்து பிள்ளை. இதைத்தான் சொல்றேன். அந்த she had her lunch அதைத்தானே சொல்றீங்க? Yes teacher. எஸ், அது வந்து அதுக்காண்டி தான் இதை சொல்லி போட்டு had to நான் ஸ்டார்ட் பண்ணினேன். had to மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு நெசசிட்டியான ஒரு விஷயம் திங்ஸ் நடக்கிறது தான் had to யூஸ் பண்ணுவோம். சோ அதுல உங்களுக்கு டவுட் இருக்க கூடாது. சோ இப்படியான விஷயம் நாங்க யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, இதுக்கான மீனிங் தந்திருக்கேன். unknowledgely, which means what is the meaning of unknowledgely? அறியாம. எங்களுக்கு அறியாமலே நாங்க சில சந்தர்ப்பத்துல இப்படியான வசனம் பாவிக்கிறோம். ஆனா அது வந்து பிழை. அத வந்து எப்படி நாங்க ஷேடோ பண்ணுவோம் நார்மலா கதைக்க அப்படி ஒரு ஷேடோ பண்ணுதுன்ற விஷயத்துல பாஸ்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்டையும் பாஸ்ட் டைம் யூஸ் பண்ணி நாங்க கதைக்கிறோம். ஆனா இட்ஸ் டோட்டலி ராங். அந்த சென்டென்ஸ் ராங். ஆனா என்ன, அங்கால நாங்க ஹேட் டு படிச்சுட்டு நாங்க இதுல வந்து பாக்கல. இப்ப ஷி ஹேட் லஞ்ச்னு சொல்லிக்கல, இது சரியா? பிழை என்று விளங்குது. அது பிள்ளை. சோ
நாங்க ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ஒரு என்ன சொல்ற அன்னாலேஜ்லயா இருக்கீங்களே இந்த வசனத்தை நாங்க யூஸ் பண்றோம். பட் இது பிள்ளை. Is it clear? Yes, teacher. ஓகே. சோ அதுல நீங்க குழம்பிடக்கூடாது. இது வந்து நார்மலா நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நார்மலா படிக்கிற நாங்க இது வந்து என்னது அத நான் விட்டுட்டேன். எஸ். சோ இதுல அந்த ஹேட்டை யூஸ் பண்ணி சொல்லிக்கல வந்து பாசிட்டிவ். எஸ் எஸ் பாசிட்டிவ்ல சொல்லிக்கல லைக் திஸ் இப்படிதான் நான் சொல்லுவேன். ஐ ஹேட் டு carry my bags myself. சரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை வச்சுக்கொண்டு ஓகே இதுல வந்து லஞ்சை வச்ச ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். நீங்க நான் லஞ்ச் சாப்பிட்டேன் சொல்லி சொன்னா கிருஷ்ணா மிஸ் கிருஷ்ணா தானே என்னோட கொஸ்டின் ஆஸ்க் பண்ணினேன். Yes. எஸ் நான் லஞ்ச் சாப்பிட்டேன். How can we say I like had to lunch. I have to I take my had, lunch? yes, I Yes. have to, in the past, I had to. Yes, I had to take my I have take sorry I had to took my lunch. Is it correct? Yes. Yes. So இப்போ உங்களுக்கான அந்த இப்ப என்ன சொல்ற நீங்க கேட்டதுக்கான டவுட்ன்ற விளக்கம் உங்களுக்கு கிடைச்சுதா இப்ப? Yes, teacher. Grammatically, we have to write I had to. Yes. Normally, when we are talking, பேச்சு வழக்குல அப்படி wrong. Yes, yes. ஆனா அது வந்து என்ன சொல்ற ஒரு பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் நாங்க அப்படியே யூஸ் பண்றோம். பட் இட்ஸ் ஆஸ் அன்நாலேஜபிள். அன்நாலேஜ்லி தான் நாங்க அது ஷேப் பண்றோம் வசனத்தை. ஆனா நார்மலா ஐ ஹேட் டு தான் வரப்போகுது. Yes, thank you, teacher. Okay, you're welcome. So these are the question form நாங்க படிச்சிட்டோம். Yes. டிட் வந்து இதுல தானே உங்களுக்கு விட்டுறேன் நான் question form. Yes. டிட் அங்க வந்து முன்னுக்கு வர. Excuse me, miss. Yes. We can't see the screen, miss. Sorry, miss. Yes, it's this. நீங்க sorry சொல்ல தேவையில்ல, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். Okay, now you can see my screen. எந்த நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல தெரியாட்டி சொல்லத்தானே வேணும். அதுல ஒரு இது இல்லையே. இப்ப ஓகேவா? Okay, Yes, teacher. சரி மிஸ் சரி Okay. This is the basic structure of the how to make a question with a had. So அங்க வந்து என்னது நெகட்டிவ்ல என்னது வருது didn't have to ன்னு வருது. அப்ப கொஸ்டனுக்கு வந்து did வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வெப்பா வரப்போகுது be வெப்பா. So did I have to, did you have to, did we have to, did they have to ன்னு வரப்போகுது. So இது வந்து basic structure of the how to make a question. So அப்படியே நாங்க கொஸ்டனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னா yes basic structure. Did you have to work hard? நீங்க ஹார்டா ஒர்க் பண்ணினீங்களா? Did she have to work a lot? நிறைய வேலை செஞ்சவளா அவள்? Did நிமல் have to wear white wear பண்ணினவரா நிமல்? So for an example, did you have to come early? Yes, I had to. நான் வந்த நான். No, I didn't have to. வந்திருந்த நான் இல்ல நான் வரல. சோ இதுக்கான விஷயம் என்னது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயத்தை தான் கேக்குறோம். Did you have to come early? நீங்க early-ஆ வந்தீங்களா? Yes, I had to. நான் வந்த நான். No, I didn't have to. நான் வந்திருந்த நான் இல்ல நான் வரையில. Did she have to wait for him? Did they have to finish the work on time? Did Ruan have to find a job? இது நான் உங்களுக்கு சொன்னான்னு நினைக்கிறேன். So these are the another homework number 3. What did you have to do during the lockdown period? Lockdown period நீங்க என்ன செஞ்சீங்க? சரி ஓகே ஃபார் an example எனக்கு இப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் சொல்லுவோம். எங்களுக்கு டைம் தேவையில்லை. ஆன் த ஸ்பாட் நாங்க ஆன்சர் சொல்லுவோம். ரைஸ் பண்ணுங்க. What did you have? Rashida. Okay, very good. Any persons? யாராவது சொல்லுவேன் சொல்லி சொன்னா? I have. Second question. I did you have to do when you were a teen girl? What did you have to do when you were a teen girl? Teen girl வந்து பண்ணைக்குள்ள வந்து எப்படி நீங்க இருந்தீங்க? So what did you have to do when you were a teen girl? Teen girl இருக்கீங்க. அதாவது வந்து நீங்க உங்களோட ஒரு 16 ஏஜ்ல இருந்து 20 ஏஜ் வரைக்கும் இருக்கீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க?
உங்களோட அந்த காலப்பகுதி டீன் கேர்ள் காலப்பகுதியில நீங்க என்ன செஞ்சீங்க? So this is the question. Yes, Miss Resna, come with your answers. Rashida, madam. Rashida, sorry. Rashida is there. Okay, Rashida. Sorry. I have to follow the government rules. Okay, you have to follow the government rule. Okay, second one, what did you have to do when you were a teen girl? Teen girl இருக்கேங்க, அதாவது past tenseல ஒரு விஷயம் இருக்குது. So அந்த past tenseல இருக்கிறது தான் கேட்கிறேன். அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? What is your answer? I have to I had to. Miss, I had to. You had to? Miss, had to past tense னு வரக்குள்ள had தானே மிஸ் வரணும். Yes, I had to. Okay, சொல்லுங்க அங்க ஆரம்பிச்சோம். I had to wear the Western type dresses. Western type dresses. Okay, that's good. That's correct answer. Anyone else? வேற யாரும் சொல்லுவாமன்றாங்க? Sharmila, Miss Sharmila. First one, I had to wear mask. Okay. Second. Second one, I had to wear beautiful dresses. அப்ப இப்ப நீங்க போறது இல்லையா beautiful dresses? Modern type dress. Modern type. Okay, that's good. That's great. Thank you. So, what did you have to do during the lockdown period? What did you have to do when you were a teen girl? So, இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க, சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா please type a message as a message and send it to me. So இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லை, நான் on the spot உங்கள்ட்ட கேட்டு 3 பேர்ட்ட. ஸோ இதை விட நீங்க சொல்ல போறீங்க என்று ஆசைப்பட்டா எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னது, ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஈவெண்ட்டை நாங்க கதைக்க போறோம், ஈவென்ட் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லன்னு சொல்லிக்கல. What did you have to do during the lockdown period? I had to wear a mask. I had to use sanitizer. I had to follow. Miss, I had to put the injection, corona injection. Yes, you can say like that. I had to put corona in that vaccine, right? So what did you have to do when you were a teen girl? I had to wear modern dresses. I had to wear modern dresses as well as modern makeup items. I had to cook sweet items like that. நீங்க அப்படி இருக்கீங்களா, என்ன செஞ்சீங்க என்னதானே கேட்டிருக்கு. ஸோ வாட் else அதை நீங்க என்ன எல்லாம் செய்யறீங்களோ அதை எழுதலாம். ஸோ இது எழுதல இப்ப எனக்கு நீங்க கேட்கலன்னு சொல்றாங்க, ப்ளீஸ் ரைட் அ மெசேஜ் அண்ட் சென்ட் இட் டு மீ. ஓகே, தென் we will move to the will have to. அதாவது வந்து இப்ப நாங்க 3 விஷயம் படிச்சோம். have to, has to, had to, will have to. So திருப்பி ஒரு ரீகேப் போயிட்டு வருவோம். had to எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்? had to முதல் have to, has to எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்? to express impersonal obligation, அதாவது எங்க கடமைகளை சொல்லிக்கல have to, has to யூஸ் பண்றோம். when something is necessary. So இந்த வசனத்தை வடி அப்படிங்க, when something is necessary, ஒரு விஷயம் வந்து கட்டாயமா இருக்கிற பட்சத்துல நாங்க have to, has to யூஸ் பண்ணுவோம். ஜாப் ரோல், எங்களோட ஜாப் ரோல்ல பத்தி சொல்லிக்கல வந்து have to, has to யூஸ் பண்ணுவோம். had to எங்க யூஸ் பண்ண போறோம்? necessity in the pastல இருக்கிற ஒரு நெசசிட்டியான விஷயத்தை கதைக்கல have to யூஸ் பண்றோம், had to யூஸ் பண்றோம். ஆல்சோ will have to எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா சிம்பிள் திங் in the future, அதாவது வந்து had to நீங்க வந்து பாஸ்ட்ல ஒரு நெசசிட்டியான விஷயத்தை கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா will have to எங்க யூஸ் பண்ண போறீங்க? necessity in the future. ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் கட்டாயமா இருக்கீங்களா, you have to use will have to. So இந்த வசனத்தின மீனிங் விளங்குதா? you have to use will have to. What is the meaning of this? You have to use will have to. கட்டாயமா ஒரு வேலை இருக்கிறது சொல்றது.
அதாவது நீங்க கட்டாயமா வந்து ஃபியூச்சர் அதாவது வில் ஹாவ் டு சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து இப்ப பார்க்க போறீங்க. நெசசிட்டி இன் த ஃபியூச்சர். ஃபார் அன் எக்ஸாம்பிள், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் வந்து ஐ யூ வி தே ஹி ஷி இட் சிங்குலர் நவுன் ஆஸ் வெல் ஆஸ் ப்ளூரல் நவுன் பிளஸ் வில் ஹாவ் டு. ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப் அதர்ஸ். ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். I, you, we, they, he, she, it, singular noun, plural noun, plus will have to. So, will had, அதாவது had to யூஸ் பண்ண மாதிரி தான் இங்க பாசிட்டிவ்ல வருது என்னது will have to plus base form of the verb. Basic structure of the will have to. Will have to நாங்க எங்க யூஸ் பண்ண போறோம்? ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு கம்பல்சரியான திங்க நாங்க கதை கேட்கல வந்து will have to யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல. பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போது? I, you, we, they, he, she, it, singular noun, plural noun, plus will have to, plus base form of the verb. So இது வந்து பாசிட்டிவ். For an example, I will have to find a job soon. மிக விரைவிலேயே நான் ஜாப்பை ஃபைண்ட் பண்ணி எடுத்துடுவேன். I will have to find a job soon. She will have to repair her phone very soon. Very soon மிக விரைவிலேயே வந்து அவளுக்கான அவளோட போனை வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துடுவாள். They will have to go home early. அவர்கள் வந்து விரைவாக வீட்டை செல்லுவார்கள். Sam will have to leave the class early. Earlier வந்து Sam class விட்டு லீவ் ஆயிடுவார். Nimal and Sunil will have to travel by train next week. அடுத்த வாரமே நிமலும் சுனிலும் ட்ரெயின்ல பயணப்படுவாங்க. We will have to obey the rules and regulations. கடமைகளையும் பொறுப்புகளையும் நாங்க என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும். அது எப்பயுமே ஒபே பண்ணணும்ன்ற விஷயம். பட் இதுல கூறி இருக்கிறது will have to இந்த ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது வந்து இனி வர்ற காலங்கள்ல இனி வர்ற நாட்கள்ல we will have to obey the rules and regulations. So these are the positive sentence when we use will have. Will have to use பண்ணி நாங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படி ரைட் பண்ண போறோமோ அதுக்கான ஃபார் அன் எக்ஸாம்பிள்ஸ் தான் இதுகள். I will have to find a job soon. She will have to repair her phone very soon. They will have to go home early. Sham will have to leave the class early. Nimal and Sunil will have to travel by train next week. We will have to obey the rules and regulations. So next one நாங்க பாசிட்டிவ் படிச்சா பக்கத்துல நாங்க நெகட்டிவ் படிக்கிறோம் நாங்க அது வராம. So will have to நெகட்டிவ் வந்து will not have to வந்து வராது. Won't have to. Won't have to. So won't have to. willுக்கு வந்து நெகட்டிவ் வந்து would not. So would not have to. would not நாங்க சுருக்கி எழுதிக்கல want ன்னு சொல்லுவோம். So I won't have to. You won't have to. We won't have to, they won't have to, he won't have to, she won't have to, it won't have to. So singular noun or plural noun order won't have to. வரப்போது base form of the verb தான் இதுலயும் வரப்போது. இன்னைக்கு படிச்ச எல்லாத்துலயுமே இன்னைக்கு படிச்ச எல்லா விஷயத்திலயும் வந்து base form of the verb தான் கடைசியில முடிய போகுது. So இது வந்து basic structure of the negative version. Will have to. So positive நாங்க will have to எழுதிட்டோம்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ்ல I won't have to. அதாவது நெகட்டிவ்ல won't have to வந்து வரப்போகுது. ஸோ இதுவும் வந்து என்னது லைக் had to மாதிரி தான். had to சொல்லிக்கல had toக்கும் வந்து டோட்டலி நெகட்டிவ்ல மாறினது. had to வரையில had not அப்படி சம்திங் வரையில டோட்டலாவே மாறினது. அதே மாதிரி இதுவும் என்னது will have to வந்து won't have to. For an example, I won't have to go early. என்னால ஏர்லியா போக முடியல வர முடியல. We won't have to finish the assignment next week. நாங்க அடுத்த வாரத்துக்கு வந்து அடுத்த வாரத்துக்குள்ள அசைன்மெண்ட் செய்து முடிக்க மாட்டோம். You won't have to come in 2 days. நீங்க 2 நாள்ல வர மாட்டாய். They won't have to pay the fine. அவர்கள் வந்து ஃபைன் கட்ட மாட்டார்கள். Ruwan want to have to take medicine. Ruwan என்றவர் மெடிசின் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார். இந்த ஃபியூச்சர் டென்ஸ் நாங்க கதைக்க போறோம். நடக்காத ஒரு விஷயத்த கதைக்க போறோம். நடக்க முடியாத ஒரு விஷயத்த கதைக்கல வந்து won't have யூஸ் பண்ணும். நடக்கணும் நெசசிட்டியா நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கல வந்து will have to யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின். ஹவு டு மேக் a question form. எஸ் அந்த will வந்து முன்னுக்கு வரப்போகுது. இதுலயே வந்து வடிவா பாத்துக்கணும். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல தான் இங்கிலீஷ்ல விஷயமே இருக்க போகுது. பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க மறந்துட்டீங்களோ இல்லாட்டி துளைச்சிட்டீங்களோன்னா சரி உள்ளாங்கால வர்ற எல்லாமே பிடிக்கும். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டின் ஃபார்ம் என்னது? இங்க will தான் வருது. would வரையில வடிவா பாருங்க will தான் வருதுங்க. will I have to, will you have to, will we have to, will they have to,
Will he have to? Will she have to? Will it have to? Will singular noun have to? Will plural noun have to? So basic structure of the question form. எப்படி வரப்போகுது? Will have க்கு, will have to க்கு, will தான் முன்னுக்கு வரப்போகுது. So will I have to? It's a question part. I won't have to. It's a negative part. I will have to. It's a positive part. So அப்படி நீங்க ஞாபகம் வச்சிருந்தா சரி. For an example, will you have to come early? நீங்க earlier வருவீங்களா? Yes, I will have to, which means in the future tense. Yes, I will have to. ஓம் நான் வருவேன். No, I won't have to. இல்ல நான் வர மாட்டேன். Will she have to wait for him? What is the answer for this question? Will she have to wait for him? அவன் அவள் அவனுக்காக காத்திருப்பாளா? Anyone? யாராவது இதுல ஆன்சர் சொல்லலாம். Yes, No, she will. she won't. No, she won't. Yes, they will. Okay, ரெண்டும் வரும். Will they have to sign the agreement? Yes. Yes, they will have to. Yes, they will have to. No, they Won't have to. Won't have to. will Ruan have to find a job? Yes, Ruan. Yes, he will have to. No, he won't No. have. Won't have to. Will students have to leave soon? Yes, they have to. They Will have to. Okay. No, they. Won't have. won't have to. So அவளும் காணும். உங்களுக்கு அவளும் தெரிஞ்சா காணும். அதை விட இதுல தெரிய தேவை. So ஒரு ரீகேப் ஒன்று திருப்பி பார்ப்போம். நான் திருப்பி ரீகேப் பார்க்கறதுக்கான ரீசன் நிறைய குழப்பம், நிறைய என்ன சொல்றோம், குழப்பம் இல்லாம படிச்சாலும் நிறைய குழப்பம் வர்ற செஷன். நாட் ஃபார் யூ, உங்களுக்கு மட்டும் இல்லை. இப்ப இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கலி படிக்கிறாங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர்ற இடம் இந்த ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு, வில் ஹேவ் டு. இதுல அதாவது இந்த 20வது கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவான அறிவு இருக்குமா இருந்தா எந்த இடத்துலயும் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட சென்டென்ஸ் பை சென்டென்ஸா உங்களோட சென்டென்ஸ் வந்து மற்றவர்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும், தெரிவிக்க முடியும். எந்த இடத்துல இப்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க என்ன சொல்லி சொன்னா இந்த எவ்வளவு விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு க்ரோன் அப். அதாவது நீங்க என்ன சொல்ற, இங்கிலீஷை பொறுத்தவரையில அங்கால நீங்க என்ன சொல்ற முன்னுக்கு போய்க்கொண்டு இருக்கலாம். ஹேவ் டு, ஹேஸ் டு எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னா டு எக்ஸ்பிரஸ் இம்பர்சனல் அப்ளிகேஷன்ஸ் when something is necessary and job role. So basic structure இங்க வரப்போது I, you, we, they, plural noun have to. So இதை வடிவா நான் தெளிவா ஞாபகம் வச்சிருங்க. பக்கத்துல நோட் புக் இருந்தா குறிச்சு வைங்க, திருப்பி ஒரு ஸ்டார் போட்டு வைங்க. he, she, it singular noun has to வருது. So இது நார்மலா பார்த்தனாங்க. இது உங்களுக்கு ஆக்டிவிட்டி தந்தனால் what do you have to do in the work? For an example, அதுல நான் தந்த கொஸ்டின் உங்களுக்கு what do and don't you have to do in the workplace. என்ன நீங்க செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு had to பார்த்தனாங்க necessity in the past. Also கடைசியா நாங்க பார்த்த விஷயம் necessity in the future we can use will have to. So அதுவும் நாங்க பார்த்தனாங்க. So உங்களுக்கான third activity present and future ரெண்டையும் கனெக்ட் பண்ண போறீங்க. அதாவது presentல நான் எப்படி இருந்தேன்னா futureல நான் எப்படி இருக்க போறேன். Now I have to, இப்ப உங்கள்ட்ட என்ன இருக்குது, but in the future I will have to. என்ன செய்ய போறீங்க, இதை வந்து மேக் பண்ண போறீங்க present and future ரெண்டையும் யூஸ் பண்ண. எஸ் துஷான், மிஸ்டர் துஷான். இந்த பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு வந்து இப்போ அதுல ஸ்பேஸ் வர இருக்கணும் மிஸ். அதுல இப்படி நார்மலா இப்போ இப்படி வரலாமா, நவ் ஐ ஹேவ் டு பைக் பட் இன் தி ஃபியூச்சர் ஐ வில் ஹேவ் டு கார், அந்த மாதிரியா எக்ஸாம்பிளா? நவ் ஐ ஹேவ் டு, இதுல நார்மலா இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நவ் ஐ ஹேவ் டு, இப்ப நீங்க உங்கள்ட்ட என்ன இருக்கு நவ், எஸ் அப்படியே நீங்க எழுதலாம், காரை வச்சு எழுதலாம், வெஹிக்கிள வச்சு எழுதலாம். நவ் ஐ ஹேவ் டு கார் பட் இன் தி ஃபியூச்சர் ஐ வில் ஹேவ் டு பை நியூ கார். Now I have to drive, and now I have to ride a bicycle or ride a motorbike, but in the future I will have to buy a new car, like this. So இது வந்து for an example இதுல தந்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 3 வசனம் நீங்க மேக் பண்ண போறீங்க. So ஒரு வசனத்துல ஒரு பேஜ்லயே நீங்க என்ன செய்யலாம், ஒரு பேஜ்லயே activity 1, activity 2, activity 3 என்ன ஒரு ஷார்ட்லயே எனக்கு அனுப்புங்க.
இப்ப 3 போட்டோஸா நீங்க போட்டு கொண்டிருக்காம நீங்க முதல் முதல் தரம் செஞ்ச மாதிரி ஆக்டிவிட்டி நம்பர் 1 அந்த பேராகிராஃப், ஆக்டிவிட்டி நம்பர் 2 ஒர்க் பிளேஸ்ல நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ஆக்டிவிட்டி நம்பர் 3 ப்ரெசன்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் ஒப்புறது, நீங்க என்ன வச்சிருந்தீங்க இப்ப என்ன வச்சிருக்கிறீங்க ஃபியூச்சர்ல எப்படி வச்சிருப்பீங்க. சோ அதுக்கான வித்தியாசம் இதுல பாருங்க. நவ் ஐ ஹாவ் டு, இதுல ஒண்ணுமே இல்ல. ஐ ஹாவ் டு நான் என்ன வச்சிருக்கிறேன், ஐக்கு வருது ஹேவ், ஹேஸ் என்னத்துக்கு வரும்னு சொல்லி அதுவும் நீங்க மிக்ஸ் பண்ணி எழுத போறீங்க. ஹேவ் மிக்ஸ் பண்ண போறீங்க, ஹேஸே மிக்ஸ் பண்ண போறீங்க. சோ நவ் ஐ ஹாவ், ஐ வில் ஹாவ் டு, இன் த ஃபியூச்சர் ஐ வில் ஹாவ் டு, இதுல வில் ஹாவ் டு, இதுல ஹாவ் டு. சோ அது தெளிவா விளங்கிட்டுதான். Yes, teacher. சோ அதுக்கு முதல் இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு முதல் நான் உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு ஒரு ஒரு எஸ் ஃபீலிங்ஸ் வேர்ட் லிஸ்ட் ஒன்னு அனுப்பியிருந்தேன் அப்படியா 20th PDF-க்கு பிறகு. எஸ் மிஸ் அனுப்பியிருக்கேன். எஸ் ஹாப்பி என்று சொல்லி சொன்னா நாங்க எப்படி சொல்லலாம், மேட், அதாவது பைத்தியம், பைத்தியம் பைத்தியம். எஸ் மேட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேட்னு சொல்லி சொன்னா பைத்தியம். சேடா இருக்க நான் இப்படியான விஷயம் யூஸ் பண்ணலாம், ஸ்கிராடா இருக்க எப்படி யூஸ் பண்ணலாம், சர்ப்ரைஸா இருக்க எப்படி யூஸ் பண்ணலாம், டிஸ்கெஸ், அதாவது கெஸ் பண்ண விஷயத்த இப்படி ஒண்ணு நடந்துட்டுது சொல்லிக்கல இப்படியான யூஸ் பண்ணலாம் என்று சொல்றத தந்தனால என்னது ஃபீலிங்ஸ் வேர்ட் லிஸ்ட். சோ இப்படியான சென்டென்ஸ் now I have to, in the future I will have to எல்லாம் நீங்க இப்படியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம். எஸ் நீங்க ஹாப்பி தான் யூஸ் பண்ணி பழகாதீங்க. as a English students, as Oxfordarian students, from today please go with happy and சொல்லி சொன்னா joyful. I am happiest person in the world, I am joyful person in the world அப்படி சொல்லி பழங்க. so happy, mad, sad, scratch, surprise, disgust. அதுக்கு பிறகு ஆப்போசிட் வேர்ட் பார்த்தேன். நான் ஆப்போசிட் வேர்ட்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் நான் ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரா நாலேஜ். வேர்ட் ஆப்போசிட்: இன்சைட், அவுட் சைட், பேட், குட், ஷார்ட், டால், க்ளோஸ், ஓப்பன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேன், உமன், டிஃபிகல்ட், ஈஸி, ஃபுல், எம்டி, லெட், ஃபோர்பிட், டிம், பிரைட், மெல்ட், ஃப்ரீஸ், ரெகுலர், irregular, கைண்ட், awake, sleep, asleep, combine, separate, wide, narrow, heavy, light, deep, shallow, safe, dangerous, total, hotel, here, there, there, tight, loose, top, bottom. So these are the opposite words. என்ன மட்டும் தந்தேன். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவா போட்டிருந்தேன். என்னது டிப்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் வேர்ட்ஸ். உங்களுக்கு வேர்ட்ஸ் மறந்து போகுதா இல்லாட்டி வேர்ட்ஸ் ஞாபகம் நிக்கலையா என்று சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கீப் அண்ட் ஆர்கனைஸ்ட் வெக்காபுலரி நோட் புக். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொன்ன மாதிரி என்ன வெக்காபுலரி நோட் புக் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க. எங்க பாப்பா இதுல மெயின்டைன் பண்றாக்கள் anyone? இதுல வெக்காபுலரி நோட் புக் மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, முகமது முஃபராஸ். ஓகே, வெரி குட். பேபிகா, மிஸ் பேபிகா, வெரி குட். மிஸ்டர் துஷான், வெரி குட். ஓகே, வெரி குட் சொல்ல அப்படி ரைஸ் பண்றீங்கன்னு. மிஸ் ஷர்மிளா, மிஸ் தேவி. ஓகே, இப்ப நான் வீடியோவை ஆன் பண்ணி உங்களோட நோட் புக்கை காட்டுங்கன்னு சொல்ல இதுல எத்தனை பேர் காட்டுவீங்க? Okay, I hope இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணி எல்லாருக்குமே I hope everyone maintaining that vocabulary notebook. So நான் சொல்லல இது நார்மலாவே சொல்லியிருக்காங்க. என்னது நான் சொன்னதுல இருந்து இதுல சொல்லியிருக்காங்க என்னது keep an organized vocabulary notebook. vocabulary notebook கொண்டு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அது எப்ப இருந்தாலும் உங்களோட பேர்ஸுக்கு அதை வச்சிருங்க. நீங்க கொண்டு திரியுங்க. எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு வேர்ட்டை பத்தி இது வந்துட்டுதா இல்லாட்டி எந்த ஒரு விஷயத்துல நீங்க எந்த கிளாஸ்ல மட்டும் நியூ வேர்ட்ஸ் படிக்க மாட்டீங்க. நான் ஜென்யூனா சொல்றேன். ஐ ஹோப் நீங்க எந்த கிளாஸ்ல மட்டும் வெகாபுலரி படிக்க மாட்டீங்க. லைஃப் லெசன் மார்னிங் நீங்க ஒர்க்குக்கோ ஏதாவது சம்திங்ஸ் மார்னிங் நீங்க எழும்பினதுல இருந்து இரவு நீங்க படுக்க போகும் வரைக்கும் சோஷியல் மீடியா as well as சோஷியல் மீடியா நீங்க நிறைய யூஸ் பண்ற ஒரு ஆட்கள். சோ எல்லா இடத்துலயும் நியூ வேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. சோ நியூ வேர்ட்ஸ்ன்றது நான் சொல்லி தரது மட்டுமில்லை, நீங்க மேலதிகமா படிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த நியூ வேர்ட்ஸ். சோ உங்களோட பேர்ஸுக்குள்ளேயே அந்த வெகாபுலரி புக்கை மெயின்டைன் பண்ணுங்க. அந்த வெகாபுலரி புக் எந்த நேரத்துல இப்ப எந்த கிளாஸ் முடிஞ்சோட நீங்க அதை கைவிடணும்னு சொல்லல. எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நான் டிப்ளமா கோர்சஸ் 3 முடிச்சிருக்கிறேன்.
எஸ் ரீசன்ட்லி 3 முடிஞ்சிருக்கிறேன். ஸோ அப்ப எனக்கு இப்ப கூட கால் பண்ணி சொல்லுவாங்க, மிஸ் நான் vocabulary நோட் புக் மெயின்டைன் பண்றேன். ஸோ அந்த புக் ஃபில் ஆகி இன்னொரு புக் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நிறைய vocabulary நான் படிச்சுட்டேன்னு சொல்லி இன்றைக்கு முடியாம எனக்கு கால் வந்து. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்றது என்ன விஷயம், vocabularyன்றது வந்து இந்த கிளாஸ்ல மட்டும் நீங்க பிக் பண்றது இல்ல. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவா சொல்றேன், உங்களோட டிப்ளமா பேட்சுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்றேன். இது வந்து உங்களோட சிலபஸ்ல இல்லையான்னு நீங்க சொல்லலாம், பட் எக்ஸ்ட்ராவா சொல்றேன், உங்களோட லைஃப் லெசன் மாதிரி. vocabulary நோட் புக் மெயின்டைன் பண்ணி கொண்டுருங்க. எந்த ஒரு விஷயத்துல நீங்க புது விஷயம் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா எழுதி தமிழ் எழுதி சேம் மீனிங் எழுதுங்க. அதை நீங்க பாடமாக்கணும்னு சொல்லல, எந்த ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க ஓகே இந்த வேர்டுக்கு நான் முதல்ல இந்த வேர்டை கண்ணனான்னு சொல்லி நீங்க கொப்பியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஞாபகமா இருக்கு. ஸோ செகண்ட் ஒன், லுக் அட் த வேர்ட்ஸ் அகைன் ஆஃப்டர் 24 hours. அந்த வேர்ட்ஸ் நான் சொன்னதான் அதுல இருக்கு பாருங்க. நீங்க எழுதிட்டு 24 மணி நேரத்துக்கு பிறகு அந்த வேர்டை பாருங்க. ஆஃப்டர் 1 week அண்ட் ஆஃப்டர் 1 month. அந்த வீக்க ஒரு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் விட்டு பாருங்க. பிறகு 1 week விட்டு பாருங்க. பிறகு 1 month விட்டு பாருங்க. அந்த 1 month விட்டு நீங்க பாக்கல அந்த வேர்ட் வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கு. அது வந்து நார்மலா வேர்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். நார்மலா அந்த வேர்ட் வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கு. ரீட் 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 எப்பயுமே வந்து வாசிச்சு கொண்டுருங்க. the more times you see a word, the more easily you will remember it. அதாவது நீங்க எப்ப எல்லாம் நீங்க வாசிக்கல அந்த புது புது வேர்ட்ஸ காண்றீங்களோ அப்ப எல்லாம் உங்களுக்கு அது திருப்பி திருப்பி ஞாபகமா இருந்து கொண்டிருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா அது நார்மலா அது வேர்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளவுக்கு ஒரு வசனத்தை எழுதி வச்சு அதை நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள் பார்த்து, ஒரு கிழமைக்கு பார்த்து, ஒரு மாசத்துக்கு பிறகு பாத்துட்டீங்க, ஒரு மாசத்துக்கு பிறகு அப்படி ஒரு வேர்ட் நீங்க கால்வி படைக்கல உங்களுக்கு நார்மலாவே மைண்ட்ல ஃபிக்ஸ்ட் ஆகும். அதுக்கு மீனிங் அதுதான், அதுக்கு சேம் மீனிங் அதான். நீங்க எழுதி வச்சிருந்தா கட்டாயமா அது ஃபிக்ஸ்ட் ஆகும். சொல்லி சொன்னா ரை பண்ணி பாருங்க. அதுதானே இதுல சொல்லி இருக்கு, ரீட் 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 எப்பயுமே வாசிங்க. the more times you see a word, the more easily you will remember it. எவ்வளவுக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட மைண்ட் வந்து ரிமெம்பர் பண்ணும். அதை use a new words. You need to use a new word about 10 times before you remember it. அதாவது வந்து யூஸ் நியூ வேர்ட்ஸை வந்து எப்பயுமே வந்து மெயின்டைன் பண்ணுங்க. யூ நீட் டு யூஸ் அ நியூ வேர்ட்ஸ் அபவுட் 10 times பிஃபோர் யூ ரிமெம்பர் இட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஹாப்பி மேடுக்கு இதுதான் சேம் மீனிங்னு சொல்லிக்கலாம். அந்த சேம் மீனிங் ஆனதை வந்து எழுதி பழகுங்க. அந்த சேம் மீனிங் ஆனதை வந்து எழுதி பண்ணுங்க. இதுக்கு இதுதான் மீனிங், அதுக்கு அதுதான் மீனிங்னு சொல்லி சொன்னா காலப்போக்கில் உங்களுக்கு என்ன சொல்றது, ஹாப்பின்னு சொல்லி சொன்னா எக்ஸ்ட்ரா மீனிங். ஹாப்பிக்கு கிரேட்ஃபுல் தான் மீனிங் சொன்னா உங்களுக்கு கிரேட்ஃபுல் தான் மைண்ட்ல இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஹாப்பி கூட எக்ஸ்ட்ரா வேர்ட் சேம் மீனிங்ல உங்களோட டிக்ஷனரி உங்களோட மைண்ட் டிக்ஷனரியில இருக்கிற சேம் மீனிங். ஹாப்பிக்கான சேம் மீனிங் ஜாய்ஃபுல். ஜாய்ஃபுல் தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா ஹாப்பியும் என்னது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட். மேக் வேர்ட்ஸ் ஹார்ட் அண்ட் டேக் தெம் வித் யூ. தெரியாத விஷயம் இருக்குது தானே, உங்களுக்கு தெரியாத விஷயம் வேர்ட்ஸ்ல தெரியாத பாடமாக்க இயலாத விஷயம் இருந்தா அதை வந்து வேர்ட் கார்ட் மாதிரி எழுதி பேசுக்க வைங்க. எப்பெல்லாம் நீங்க பேர்ஸ் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த வேர்ட்ஸை பாருங்க. ஓ இது எனக்கு தெரியாத வேர்ட்ஸ், பாடம் இல்லாத வேர்ட்ஸ். ஸோ பேர்ஸ் நான் சொல்றது என்னது, நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு திங் பேர்ஸ். ஸோ பேர்ஸ் அதுக்கு பேர்ஸ் சொன்னான். ஸோ நீங்க அடிக்கடி என்னத்தை நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்குள்ள அந்த வேர்டை எழுதி வைங்க. எப்பெல்லாம் நீங்க அதை எடுத்து பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸா பாடமா வரும். லேர்ன் வேர்ட்ஸ் வித் அ ஃப்ரெண்ட். It can be more fun and easily to learn with someone else. உங்களோட வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க, ஆல்சோ குட்டீஸ் இருப்பாங்க. ஸோ குட்டீஸுக்கு நீங்க விளையாட்டா அதை சொல்லிக் கொடுங்க, அவங்களும் பிடிச்சிடுவாங்க. அந்த சமயத்துல நீங்க ஓ அதுல மீனிங் அன்னைக்கு சொல்லி தந்தனால என்ன சொல்லி நீங்க திருப்பி அந்த வேர்ட் கார்டை எடுத்து பார்க்க வேண்டியது தேவையில்லை. உங்களோட வீட்டையே அதை புஷ் பண்றதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. ஸோ நாட் ஃபார் கிட்ஸ். யாராவது ஹஸ்பண்ட் சொல்லிச்சுன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் சொல்லிச்சுன்னா ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், பட் ஏதாவது யாராவது ஒரு ஆள்கிட்ட அது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் 2 வேர்டுன்னு சொல்லி பாருங்க. அதாவது தெரியாத வேர்ட் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கல, திருப்பி கேட்கலையோ உங்களுக்கு அது டக்குன்னு ரிமெம்பர் ஆகும். லேர்ன் அ ஃபியூ வேர்ட்ஸ் பட் நாட் டூ மெனி. அதாவது நான் திருப்பி சொன்னா ஒரு நாளைக்கு 10 வேர்ட்ஸ் காணும் உங்களுக்கு. ஓகே உங்களுக்கு 10 வேர்ட்ஸ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4, 5 வேர்ட்ஸ், 6 வேர்ட்ஸ் காணும். 6 புது வேர்ட்ஸ் எடுத்து வைங்க. 30 நாளைக்கு 180 சொல் படிச்சிருவீங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு நார்மலா மெமரிக்கு அந்த 180 வசனமும் பதிஞ்சிருக்கும். சொல்லி சொன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரம் டுடே about 8 new words a day is a good number. 8 அதாவது நான் 10 வசனம் சொன்னான், சாரி 10 சொல்லன்னு சொன்னான், பிறகு 6 சொல்லன்னு சொன்னான். 8 சொல்லு வந்து ஒரு நாளுக்கு சராசரியான 8 புது விஷயம் ஒரு நாளைக்கு நீங்க தேடி படிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு ப்ராக்டிஸ்ல வந்துடும். முதல் விஷயம், ஒரு விஷயம் நீங்க 8 வசனம் வந்து 8 சொல் வந்து ஒரு நாளைக்கு படிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா
24 days அதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் தொடர்ந்து. அது உங்களோட லைஃப் விடிய எழும்புவீங்க, பாத் பண்ற மாதிரி சொல்ல எடுக்கிறது, மேக் பண்றது, வசனம் மேக் பண்றது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸா வந்துடும். ஸோ அதுதான் உங்களோட ப்ராக்டிஸ். ஸோ அது வந்து மெயின்டைன் பண்ண நான் கிளாஸ் நம்ம இருக்கிறது உங்களுக்கு 4 கிளாஸ் தான். 4 கிளாஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கு டிப்ளமா முடியுது. அதுக்கு பிறகு நான் உங்களோட டச்ல இருப்பேன். அப்ப நீங்க பாப்போம் எத்தனை பேர் இந்த வெக்காபுலரி நோட் புக்கை மெயின்டைன் பண்றீங்கன்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த பேராகிராஃப் ரைட்டிங். சாரி, ரெஸ்ட் என்னத்தை நீங்க ஒர்க் பிளேஸ்ல செய்வீங்க, செய்ய மாட்டீங்க. The first assignment is என்னது? What is the first assignment? First activity. What is the first activity? Create a Want to paragraph. Create a paragraph. கிளாஸ்ல இருக்கிறீங்களா இருந்துச்சுன்னா ஸோ நான் இப்படி உங்களுக்கு டிப்ஸ் சொல்றது ஓகேவா உங்களுக்கு? இட்ஸ் கிளாஸை தாண்டி நான் உங்களுக்கு தர்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஸோ அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் டூ த Extra support teacher. எஸ், எவ்ரி ஒன் வில் மேக் திஸ் exercise and send it me before Saturday before 6 o'clock, 6 p.m. 6க்கு முதல் எனக்கு அங்கால கிளாஸ் இருக்குது 6க்கு பிறகு. ஸோ 6க்கு முதல் எனக்கு அனுப்பினீங்கன்னு சொல்லி நான் கிளாஸுக்கு முதல்ல திருத்தி உங்களுக்கான கரெக்ஷன் சொல்லுவேன். So until then, I will wind up this class and we will meet to the next class. Okay, thank you all for joining here. Good night all. Thank you. Good night, miss. Good night, madam. Good night, அதுக்கு முதல் miss. how about today class? Supiri. Good. Miss. You have to talk in English. Sorry, miss.